அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம இந்த வருஷத்துடைய நம் சபைக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கு தத்தம். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன் அப்படிங்கிற இந்த வாக்கு தத்தம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் கொடுத்தது. எனக்கு தெரிஞ்ச இந்த வார்த்தை அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பிரசங்கம் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய பிரசங்க டைரியில் அந்த பிரசங்கத்தை நான் இது வரைக்கும் எழுதலை. 1ஆம் தேதி பண்ண பிரசங்கம் இப்போ இந்த 28ஆம் தேதி மறுபடியும் பண்ணும்படி கர்த்தரால் ஏவப்பட்டு இந்த வார்த்தையை எடுத்திருக்கிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த வருஷத்தில் கர்த்தர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றினார் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதுல எத்தனை பேர் இருக்கீங்க? சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான்னு சொன்ன இந்த வாக்குத்தத்த வசனத்தை கர்த்தர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார் அப்படின்றவங்களும், நிறைவேற்றுவதற்கான பாதையில் நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பவர்களும் உங்களால் அந்த கரங்களை கொஞ்சம் உயர்த்தி காண்பிக்க முடியுமா? எங்களை நடத்தி கொண்டு இருக்காருனாலும் சரி, நடத்திட்டாருனாலும் சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இன்றைக்கான வார்த்தை யாருக்கு அப்படின்னா, நடந்து போயிட்டு இருக்கிறவங்களுக்கான வார்த்தை. அல்லேலூயா. நிறைவேற்றப்பட்டவங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம். நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கான வார்த்தை தான் இந்த வார்த்தை. நினைப்பூட்டும்படியாக இந்த வார்த்தையை ஆண்டவர் மறுபடியும் பேச வைக்கிறார். ஏன்னா நான் சொன்னதை செய்வேன் என்பதை நினைப்பூட்டும்படியாக இன்றைக்கான பிரசங்கம் இருக்கும் என்பதை நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு நான் பிரசங்கத்துக்கு போகிறேன். ஸ்தோத்திரம். மீண்டுமாய் வாசிக்கலாம். ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு சொன்னதான ஒரு உன்னதமான வார்த்தை தான், நான் உங்களை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நான் உங்களை பெருக பண்ணுவேன் என்றது தேவனால் கொடுக்கப்பட்டதான ஒரு உன்னதமான வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த பாதையில் நடந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு வரக்கூடிய குழப்பங்கள் எப்படிப்பட்டதுன்னா, சொன்ன வார்த்தை நல்வார்த்தை நிறைவேறும் பாதையில் இருப்பதோ நான், ஆனால் அது நிறைவேறுமா நிறைவேறாதா? எனக்கு குறித்தது எனக்கு கிடைக்குமா எனக்கு கிடைக்காதா? எனக்கு முன் சொன்ன வார்த்தைகள் எனக்கு முன்பாக நிறைவேற்றப்படுமா நிறைவேற்றப்படாதான்னு சொல்லி இன்றைக்கு பலருக்கும் பலவிதமான கேள்விகள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான யோசனைகள் இருக்கலாம். அத்தனைக்கும் பதிலாக இன்றைக்கு நம்முடைய பிரசங்கத்தில் கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். என்னவென்றால், கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். கர்த்தர் ஒரு வாக்கை கொடுக்கிறார். வேதத்தில் அநேக வாக்குகள், வாக்கு தத்தங்கள் தேவனால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களுக்கும் தேவன் கொடுக்கும் வாக்குக்கும் என்ன வித்தியாசம் என்றால், நான் நிறைவேற்றுவேன் என்பது வாக்குறுதி, வாக்கு தத்தம் என்பது எப்படி செய்வேன் என்பது. எப்படி செய்வேன்னு சொல்றதுக்கு பேர் வாக்கு தத்தம். நான் சொன்னதை நிறைவேற்றுவேன் என்பதை ரிமைன் பண்ணுவது வாக்குறுதி. அப்ப தேவன் நமக்கு வேதத்தில் சில வாக்குகளை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குகளை வாசித்து விட்டு தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 66ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாமா? ஏசாயா 66, 7, 8, 9. பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒரு மிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. 9 வாசிங்க. பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். அப்ப கர்த்தருடைய வாக்கு என்ன அப்படின்னா, அவர் ஒரு வாக்கு கொடுக்கிற தம்முடைய ஜனங்களுக்கு, நான் உன்னை மீண்டும் பிறக்க பண்ணுவேன். அப்ப தமது ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை வாசிட்டோம்.
வாக்குத்தத்தம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவன் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்பது ஏசாயா 60:22 சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம். இங்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி அப்படின்னா ஏசாயா 66:7, 8, 9 எப்படி வாசிக்கிறோம்? பிரசவ வேதனை படுமுன் பெற்றால் கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை. இது நடக்குமா? நடக்காது. இது சாத்தியமற்றதான விஷயம். ஏன்னா பிரசவ வேதனை படுமுன் பெற்றாள், கர்ப்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றாள். இது எப்படி தெரியுமா? வேதனைக்கு உட்படுத்தாமல் சிசேரியன் பண்ணி குழந்தை எடுக்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கு பிரசவ காலத்தில் பிரசவ வலியோடு பிள்ளை பெறுகிற சகோதரிகளை விட 4 நட்சத்திரம் பார்த்து டாக்டர் இந்த பக்கம் ஒரு கோடை போட்டு பிள்ளையை இப்படி எடுத்துருங்க, இல்லை இங்கிட்டு கோடு போட்டு பிள்ளைய அப்படி எடுத்துருங்கன்னு சொல்ற காலகட்டங்கள் வந்துருச்சு. சிலருடைய சரீர பலவீனங்கள், சிலருக்கு இப்படி பல காரியங்கள் வந்துருச்சு. அன்றைக்கு சொன்ன வாக்குத்தத்தம் சாத்தியமா இன்றைக்கு நம்முடைய உலகத்துக்கு சாத்தியமா இருக்கு. வலி வருவதற்கு முன்னாடி புள்ள என்ன பண்ணுது? முந்தி வெளியே வந்துருது. சரி, இருக்கட்டும். அப்ப இங்கு வேதம் சொல்லுகிறது அந்த பிரசவம், அந்த 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 கர்ப்பம் தரிக்கிற அந்த சூழ்நிலைக்கு முன்பாகவே எல்லாமே நடந்து முடிய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது சாத்தியம் கிடையாது. இது சாத்தியம் கிடையாது. அப்ப வேதத்தில் இன்னொரு வார்த்தை வருகிறது, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? 8 வாசிக்கிற, இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா வேதம் சொல்லுகிறது நிறைவேற முடியாத காரியம்தான், நிறைவேறாத விஷயம்தான். ஆனா அது சியோனுக்கு நடக்கும். இதுவரைக்கும் யாருக்கும் நடக்காத விஷயம்தான், ஆனா அது சியோனுக்கு நடக்கும். ஏன்னா சியோன் தேவனுடைய குமாரத்தி. சியோன் யாரு? தேவனுடையதான குமாரத்தி. அப்ப வேதம் நமக்கு இன்னொரு வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறது, உலகத்தில் நடக்காதது தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும்? நடக்கும். இதுவரைக்கும் யாராவது கேள்விப்பட்டது உண்டா? ஆனா சியோனுக்கு நடந்திருக்கு. வேதம் எப்படி சுட்டி காட்டுது? உலகத்துல யாராவது கேட்டது உண்டா? யாராவது கண்டது உண்டா? ஆனா அது சியோனுக்கு நடக்குது. சியோன் ஒருமிக்க அங்க பிள்ளை என்ன பண்றா? பெற்றெடுக்கிறா. அப்ப சியோன் என்பது தேவ ஜனங்களை குறிக்கிறது. சியோன் பர்வதம், சியோன் மலை, இது அனைத்துமே தேவன் பேசக்கூடிய இடம், தேவன் வாசம் பண்ணக்கூடிய இடம். தேவ ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இடைப்பட இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அடையாளமாய் சொல்லப்படுகிறதான சியோன், சியோன் குமாரத்தி, சியோன் குமாரர்களே, இப்படி பல வார்த்தைகள் தேவ பிள்ளைகளை மையப்படுத்தியே சொல்லக்கூடியதான வார்த்தைகள். அப்ப தேவன் சொல்ற வார்த்தை சியோனுக்கு நடக்கும். சியோனுக்கு நடக்கும். அப்ப சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்திருந்தார்னா, ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிக்கிற கர்த்தர் சொன்னதை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யாருக்கு நடக்கும், யாருக்கு நடக்கும்னு சொல்லி அநேக கேள்விகள் இருந்தா வாக்குறுதி வருது, தேவ பிள்ளைக்கு அது நடக்கும். யாருக்கு நடக்கும்? சபையிலேயே 1000 சபைகள், 1000 விசுவாசிகள், அப்படி பல ஆத்மாக்கள் இருந்தாலும் யாருக்கு வாக்குத்தத்தம் நிறைவேறும்னா, யார் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறாங்களோ, யார் தேவனுடைய குமாரர்கள், தேவனுடைய குமாரத்திகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமா நடக்கும். இந்த ப்ராசஸ்ன்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த நடக்கிற அந்த வழியில நடக்கிறோம் பாஸ்டர்னு சில பேர் கை தூக்குனீங்கல்ல, உங்களுக்கான வார்த்தை, நீங்க தேவ பிள்ளையாவே இருப்பீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு நடக்கும். நிச்சயமா அது உங்களுக்கு நடக்கும். காரணம் 9வது வசனம் சொல்லுகிறது, பெற பண்ணுகிறவைய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? உனக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் அதை கொடுக்காம இருப்பேனா? பிரசவத்தை அந்த அந்த காரியத்தை ஏற்படுத்துறதே நான் தான், அதை தடுப்பேனா? அப்ப தேவன் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற வாக்கு, நான் சொன்னா அதை செய்வேன். ஆனா அதுக்கு நீ என் குமாரத்தியாகவே இருக்கணும், நீ என் குமாரனாகவே இருக்கணும். ஏன்னா சியோனுக்கு அது நடந்தது. ஆனா சியோனோவெனில், அப்படித்தானே வேதம் வாசிக்கிறோம், சியோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டு தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது, பெற்றும் இருக்கிறது. அப்படி என்றால் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நீ கேள்விப்படாத சம்பவங்கள் சியோனுக்கு நடந்திருக்கு. செங்கடல் பிளந்துச்சா? சியோனுக்காக பிளந்துச்சு. யோர்தான் பிளந்துச்சா? சியோனுக்காக பிளந்துச்சு.
வானத்துல இருந்து மண்ணா விழுந்துச்சா? சீயோனுக்காக விழுந்துச்சு. மாறா மதுரமா மாறிச்சா? சீயோனுக்காக மாறுச்சு. எரிகோ, விழாத எரிகோ விழுந்துச்சா? சீயோனுக்காக விழுந்துச்சு. அப்ப வேதத்தில் இருக்கிற அனைத்து அற்புத அடையாளங்களும் யாரை மையப்படுத்தி இருக்குது? சீயோனுக்கு செய்கிறது, சீயோனுக்கு செய்கிறது. ஏன்னா சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. அப்படித்தானே வேதத்துல வாசிக்கிறோம். அப்படித்தானே வேதத்துல சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது. அப்ப தேவன் தம்முடைய தேசத்திற்கு, தம்முடைய சபைக்கு, தமது சபையின் குடும்பங்களுக்கு அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற நாள் சமீபம். அப்ப அந்த ப்ராசஸ்ல இருக்கிறன்னா என்னை 1000 கர்த்தர் மாற்ற போகிறார், என் குடும்பத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார், என் வேலை, என் தொழில், என் சம்பளம், என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்கள், என்னுடைய குடியிருப்புகள், இப்படி பல காரியங்கள் இருந்தாலும் தேவன் அதை பெருக பண்ண வேண்டும் என்றால் நான் அவர் குமாரனாக இருக்கணும், நான் அவருடைய குமாரத்தியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கு செய்வேன் என்பதை தேவன் நிச்சயமாக, அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப சீயோனுக்கு இது நடக்கும். யாருக்கு நடக்குதோ நடக்கலையோ, சீயோன் குமாரனாகவும் சீயோன் குமாரத்தியாகவும் ஒருவர் இருந்தால் நிச்சயமாய் தேவன் சொன்னதை நிறைவேற்ற அவர் போதுமானவரா இருக்கிறார். ஞாபக சொல்லலாம், யாருக்கு யா நடக்குது இதெல்லாம்? இல்லை, சீயோனுக்கு நடந்திருக்கிறார். 100 வயசுல எனக்கு அது பிள்ளை பிறந்திருக்குமா? சீயோன் என்ற ஆபிரகாமுக்கு பிறந்திருக்கு. 40 வருஷம் கழிச்சு ஒருத்தி கர்ப்பம் தரிக்க முடியுமா? அவன் மகன் ஈசாக்குக்கு நடந்திருக்கு. அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவைகள். நடக்காது, ஆனா நடக்க வைப்பார். அந்த ஏற்ற காலம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, தேவன் தமது காலத்தில் அவர் செய்கிறதில் உண்மை உள்ளவராக இருக்கிறார். தலைப்பை போட்டுக்கங்க, ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செயல்படுவார். ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செயல்படு. இந்த காரியத்தை நம்ம செகண்ட் சாப்டர்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டரை முடிச்சிடுறேன். அப்ப தேவன் கொடுக்கிற வாக்கு என்ன அப்படின்னா, அவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா நிச்சயமா செய்வார். பிரசவத்தை கொடுத்தேன்னா பிரசவிக்க வைப்பேன், பிரசவத்தை கொடுத்தேன்னா பிரசவிக்க வைப்பேன். பெற பண்ணுகிற நான் பெற பண்ணுவதை தடை பண்ண மாட்டேன். உனக்கு ஒரு நன்மையை நான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி உனக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை நான் கொடுத்தேன் அப்படின்னா நிச்சயமா அதை உன் கையில் நீ என்ன பண்ணுவ? ஏந்தி நிப்பதை தடுக்க யாராலையும் முடியாது. உன் கையில ஏந்துவனா நீ நிச்சயமா ஏந்தி நிப்ப. ஏன்னா அவர் கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு, தடுக்க யாராலையும். அப்ப இந்த ப்ராசஸ் நான் இருக்கேன் பாஸ்டர், எனக்கு இந்த வருஷம் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனா இந்த வருஷத்துடைய முடிவுல வந்துட்டேன், இன்னும் 3 நாள் தான் இருக்கு, நான் கடந்து புது வருஷத்துக்கு போறப்ப புதிய வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன். ஆனா இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பரிச்சயமான வார்த்தை, இது எனக்கு ரொம்ப டச்சான வேர்டு, ஆனா இது மட்டும் எனக்கு நிறைவேற மாட்டேங்குது. மற்ற எல்லா வாக்குத்தத்தமும் நிறைவேறுது, ஆனா இந்த குறிப்பிட்ட வார்த்தை மட்டும் எனக்கு நிறைவேற மாட்டேங்குது. அப்படின்னா உங்களுக்கு ஒரு நன்மை என்ன வார்த்தைன்னா, நீங்க அந்த பாதையில இருக்கிறது உங்களுக்கு உறுதியா தெரியும் என்றால் நிச்சயமா அதை நீங்க பெற்றுக்கொள்ளாம போறது இல்ல. ஏன்னா வார்த்தையை கொடுத்து அந்த பாதையில கர்த்தர் வைக்காம இருந்தாதான் கேள்விக்குறி. வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அந்த பாதையில உங்களை கொண்டு போய் வச்சு நீ இதுல பொறுமையா போ. மாரத்தான் ரேஸ் பல கிலோமீட்டருக்கு முன்னாடி தான் இருக்கும், பட் நான் ட்ராக்குக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா என் ட்ராக்கோட முடிவு கண்டிப்பா எப்படிப்பட்டதா இருக்கும்? நான் பெற்றுக்கொள்வதா தான் இருக்கும். அப்ப நான் அந்த ட்ராக்குக்குள்ள வந்துட்டேன், அந்த நன்மை என்கிற ஓட்டத்துக்குள்ள நான் வந்துட்டேன், பெற்றுக்கொள்ள போகிற அந்த ஓட்டத்துக்குள்ள வந்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது நிச்சயமா தெரியும் என்றால் நிச்சயமாகவே அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்க கையில கொடுத்து அதை ஏந்த வைத்து அநேகருக்கு முன்பாக நன்மையான காரியத்தை பிரகடனப்படுத்த வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா கொடுத்தது அவராச்சு. அவருடைய வாக்கு என்ன அப்படின்னா, நான் சொன்னா அதை செய்வேன், நான் சொன்னா. அதனாலதான் ஏசாயா 60 சொன்னவர் 66 மறுபடியும் அதே சாப்டர் ஓபன் பண்றாரு. நான் சொன்னேன். யாருக்கு நடக்கும்னு நீ கேட்கலாம், ஆனா சீயோனுக்கு நடக்கும். சீயோனோவெனில் ஒரே ஏகமாய் வேதனை பெற்று பிள்ளை என்ன பண்ணிருக்கு? பெற்று எடுத்திருக்கிறது. அது சீயோனுக்கு நடக்கும் என்றால் ஏன் தேவ பிள்ளைகளுக்கு, ஏன் சபைக்கு, தேவனை ஆராதிக்கிறவர்களுக்கு, சீயோன் குமாரத்திகளுக்கு ஏன் அது நடக்காது? நடக்கும், நடக்கும் என்பதே வாக்குத்தத்தம். கொடுத்தது அந்த ஆசீர்வாதத்தினான அந்த பார்வை, சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை, அந்த பார்வை. ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை என்ன? நீ பார், நீ கண்ணிட்டும் பார்க்கும் பூமி அனைத்து உனக்கு என்ன பண்ணுவேன்? தருவேன். நீ நடந்து போகிற அனைத்து பூமி உனக்கு என்ன பண்ணுவேன்? இது வாக்குத்தத்தம், இது
வாக்கு தத்தம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. எப்ப கொடுப்பேன்னு என்ன பண்ணல, கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. ஆனா எப்போ ஏதுங்கிறது சொல்ல கிடையாது. ஆனா நிறைவேற்றுவார். எனக்கு இந்த தாராபுரத்தின் மேல ஒரு கண் இருக்குன்னு வச்சுங்களேன், முதலாவது எனக்கு நேர்நகரை கொடுப்பார், அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஊரை கொடுப்பாரு, அப்புறம் பக்கத்துல, இப்படிதான் போகுமே தவிர எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது தாராபுரத்தை என் கையில தூக்கி. அது போலதான் ஆபிரகாமுக்கும் தேசத்தை கொடுப்பேன்னாக்க அதுக்கு முதல் ஸ்டெப்பு, அடுத்து அவங்க பையன் ஈசாக்கு, அடுத்து யாக்கோபு, அப்புறம் 400 வருஷம் மறுபடியும் உபத்திரவம், மறுபடியும் அகைன் ரிட்டர்ன் மோசையின் நாட்கள்ல. அப்ப தேவன் ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா அவர் அதற்கு ஒரு பெரிய திட்டத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்து கொடுத்துட்டாரு. திட்டத்துக்குள்ளதான் இருக்கும். இப்ப ஆபிரகாமுடைய குடும்பம் எதுக்குள்ள இருக்கு, தேவனுடையதான திட்டத்தின் பாதையில இருக்கிறதுனால ஆபிரகாம் கடந்து நிம்மதியா போயிட்டாரு. அடுத்து ஈசாக்கு அந்த பாதைக்குள்ளதான் இருக்கிறாரு. ஈசாக்கு நிம்மதியா போயிட்டாரு. அடுத்து யாக்கோபு அந்த பாதைக்குள்ள இருக்காரு. ஆனா யாக்கோபுடைய சூழ்நிலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானது. அவருடைய வாழ்க்கை மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுது. இவங்க எல்லாம் முன்னோக்கி போய் கொண்டு இருக்கும் பொழுது யாக்கோபுடைய வாழ்க்கை மட்டும் எப்படி போகுது, ரிட்டர்ன்ல வருது. ஏன்னா மறுபடியும் அவர் எங்க போறாரு, எகிப்துக்கு போறாரு. அப்ப சில சமயங்கள்ல என்னைய அந்த பாதையில தான் கர்த்தர் வச்சிருக்காரு. என்ன சிலர் முன்னோக்கி போயிட்டாங்க, நான் கொஞ்சம் பின்னோக்கி வந்துட்டேன். ஆனால் நான் எங்க தான் இருக்கேன், அந்த பாதையில தான் இருக்கேன். ஆனால் நிச்சயமாக எனக்கு கொடுப்பதை அவர் கொடுத்தே தீர்வார். அல்லேலூயா. இது முதல் வாக்கு. இரண்டாவது வாக்கை வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31, 32. விதையானது சிறிய அளவு தான். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறியதா இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஸ்தோத்திரம். இங்க இரண்டாவது ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. முதல் வாக்கு என்ன சொன்னாரு, நீ அந்த பாதையில வந்துட்ட அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணிடுவேன், நீ அந்த பாதையில இருக்கிறது உனக்கு உண்மைன்னா நான் உன்னை நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல. அப்படின்னா தேவனின் வாழ்வில் ஆரம்பிக்கப்பட்டது, தேவனால் ஆரம்பிக்கப்பட்டதை தடை பண்ணுவதற்கு எவனாலும், அதான் வேதம் திருமணத்துல ஒரு வார்த்தை வாசிப்போம், தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காது. தேவனால் ஒரு காரியம் இணைக்கப்பட்டிருக்கும் என்றால், தேவனால் நான் ஒரு ட்ராக்ல வைக்கப்பட்டிருக்கேன், ஒரு வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்கேன், ஒரு சபையில வைக்கப்பட்டிருக்கேன்னா எந்த கொம்பனாலும் என்ன பண்ண முடியாது, வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்க ஆசைகள் காண்பிக்கலாம், ஆனா கொண்டு போக கர்த்தர் விட மாட்டார். அப்ப என் வாழ்க்கையில ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை நிறைவேற்றாம என்ன பண்ண மாட்டாரு. இது முதல் வாக்கு. இரண்டாவது வாக்கு வாசிச்சோம், அந்த விதை. மீண்டும் வாசிங்க. அந்த 32 உவமையை அவர்களுக்கு சொன்னார். 32 அது சகல விதைகளிலும் சிறிதாய் இருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். ஸ்தோத்திரம். இங்க ஒரு ஓமையை இயேசுநாதர் அழகா சொல்றாரு. ஓமை எப்படி இருக்குன்னா, உன் ஆரம்பம் சிறிதா இருக்கிறது. உன் ஆரம்பம் சின்னவன் 1000. அப்ப இந்த விதையானது எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா சிறியதாக இருக்கிறது. எப்படிப்பட்ட சிறிய விதையா இருக்குன்னா, எல்லா விதையை பார்க்கிறோம், எல்லாவற்றையும் அங்க அப்படித்தானே போட்டிருக்கோம். அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தாலும் இருக்கிற அத்தனை விதையிலையும் இந்த விதை சின்னதா இருந்தாலும், ஆனா இது வளரும் போது இருக்கிற அனைத்தையும் விட இது எப்படிப்பட்டதா வளரும், பெரியதாய் வளரும். அப்ப இரண்டாவது வாக்கு என்ன அப்படின்னா, நீ என்னால் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பாய் என்றால், நீ என்னால் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பாய் என்றால், அப்படி இல்லைன்னா என்னால் நீ ஆழத்தில் இருப்பாய் என்றால், அல்லது இருளில் இருப்பாய் என்றால். ஏன்னா ஒரு விதையை நம்ம விதைக்கணும்னா அந்த விதை எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் செப்பரேட், அது தனித்து இருக்கணும். 2வது அது ஆழத்தில் இருக்கணும். 3வது அது
இருளில் மறைந்திருக்கணும். ஒரு விதை வளருவதற்கு 3 மெத்தட். என்ன? ஃபர்ஸ்ட் அது செப்பரேட் ஆக்கணும். 100 விதையை கொண்டு போய் இடத்துல கொட்டோன்னு வச்சுங்களேன், வளரும், ஆனா வீணாய் வளரும், வேஸ்டா போயிடும். செப்பரேட்டா வச்சா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 10 மாங்கொட்டைய இல்லை ஒரு 100 மாங்கொட்டைய ஒரே இடத்துல குழி தோண்டி மொத்தமா புதைச்சி 100 மாமரமும் ஒன்னா வளர்ந்தா எப்படி இருக்கும் பார்க்க? கன்றாவியா இருக்காது? அதேதான். அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படணும்னா அதற்கு ஒரு 3 அடையாளங்கள் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கை தனித்து பிரிக்கப்பட்டிருக்கா? மற்றவர்களிடத்திலிருந்து என் வாழ்க்கை பிரிக்கப்பட்டிருக்கா? ஏன்னா ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தம், நீ உன் ஜாதிய, உன் இனத்தை, உன் குலத்தை, உன் வீட்டை விட்டுட்டு என் பின்னாடி வரதா இருந்தா வா, நான் சொன்னதை நிறைவேற்றுறேன். அப்ப தேவன் விரும்புகிறது முதலாவது நான் தனித்திருக்கப்பட்டவனாய் மாறணும். ஃபர்ஸ்ட் செப்பரேட் ஆகணும். நான் என்ன செப்பரேட்? எல்லாரும் இருக்கட்டும், என் உறவு தேவனோடு எப்படி இருக்கு? என் உறவு தேவனுக்கு மத்தியில செப்பரேட்டா பிரிக்கப்பட்டு இருக்கா? 100 விதையில ஒரு விதை பிரித்தெடுக்கப்படுவது போல என் வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கா? இரண்டாவது, என் வாழ்க்கையில சில ஆழங்களை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேனா? சில ஆழங்களை. ஏன்னா ஸ்தோத்திரம், பேதுரு ஆண்டவர் எங்க போய் வலை போட சொன்னாரு? ஆழத்துல போய். அப்ப தேவன் எங்க வலை போட சொன்னாரு? அப்ப ஆழத்துக்கு போனாதான் நன்மை வரும். அல்லேலூயா. விதை தனித்து இருக்கணும். ரெண்டாவது, அந்த விதை ஆழத்துக்கு போகணும். ஆழத்துக்கு போகும்போது உதவிக்கு ஆள் வர மாட்டாங்க. ஆழத்துக்கு போகும்போது தூக்கிவிட யாரும் வரமாட்டாங்க. ஆழத்தில் இருந்து கூப்பிடும் பொழுது எனக்கு உதவி செய்ய யாரும் வரமாட்டாங்க. ஆனா ஒருவர் மட்டும்தான் வருவார். நான் மறுபடியும் சொல்றேன், அது யாருன்னு. அப்ப இரண்டாவது, என் வாழ்க்கை சில ஆழங்களுக்கு நேராய் போக வேண்டும். அப்படி என்றால் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக நான் போகணும். மினுக்கான வாழ்க்கையை வாழாம கொஞ்சம் கஷ்டமான வாழ்க்கைக்குள்ள நான் என்ன பண்ணணும்? மேல இருக்கிற வரைக்கும் விதை எப்படி இருக்கும்? மினுக்காதான் இருக்கும். ஆழம் எப்படி இருக்கும்? அங்க ஈரம் இருக்கும், அங்க சேறு இருக்கும், அங்க பாறை இருக்கும், அங்க தண்ணி இருக்கும், அங்க வறண்டு கூட கிடக்கும். மினுக்கான வாழ்க்கையை வாழ்வதை விட தேவ சித்தத்தின்படி கொஞ்சம் ஆழத்துக்கு போக விரும்புறவங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா ஒரு வளர்ச்சி என்ன பண்ணுவார்? தேவனால் நான் கஷ்டப்படுவது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதம். மனுஷனால் கஷ்டப்படுத்தப்பட்டு நான் கஷ்டமான வாழ்க்கையை வாழ்வதை விட நான் தேவனுக்காக சில கஷ்டமான வாழ்க்கையை வாழுவேன் என்றால் அதுவே என் வாழ்க்கையின் ஆழத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. யோசேப்பு எந்த ஆழத்துல வாழ ஆரம்பிச்சாரு? வெறும் குழி, தண்ணீர் இல்லாத குழி என்கிற அந்த ஆழத்தில் முதலாவது தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு. அந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா, தூக்கி விட ஒரு நாயும் கிடையாது. தூக்கி விடுவதற்கு, அவனை வாழ வைக்கும்படி தூக்கி விடுவதற்கு, அவன் அடிமையாக்க தூக்கி விட்டதே அவங்க அண்ணன் தம்பிங்க. அவன் வாழணுமே என்று தூக்கி விடுவதற்கு ஒருத்தனும் கிடையாது. அப்ப குழியின் ஆழத்தில் யோசேப்பின் வாழ்க்கை போனதற்கு அப்புறமா தான் கர்த்தர் பொறுமையா என்ன பண்ணாரு? வளர வச்சார். ஆழத்திற்கு போனான், அவமானத்தை சந்திச்சான், கேவலத்தை பார்த்தான், பொய்யான வழக்குகளை பார்த்தான். இது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒரு வளர்ச்சிய. அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பிரிச்சு எடுக்கப்படணும். என் கதிரை கர்த்தர் நிமிர பண்ணணும்னா என் குடும்பத்தை விட்டு, 11 சகோதரர்களை விட்டு, என் தகப்பனை விட்டு, அங்க இருக்கிற சொத்துக்களை விட்டு ஃபர்ஸ்ட் நான் வெளியில வரணும். கர்த்தருடைய சித்தம் இருந்தால் நான் வெளியில வந்து நான் ஆழத்துக்குள்ள போகணும். அப்ப என் வாழ்க்கைய நான் கொஞ்சம் தேவனுக்காக திசை திருப்பணும். எத்தனை பேர் இந்த வருஷம் தேவனுக்காக உங்க வாழ்க்கை திசை திருப்புனீங்க? அல்லேலூயா. கம்மி. நான் தனித்து இருக்கணும், தேவனோடு இருக்கணும். கொஞ்சம் நல்லதுதான், ஆனா என் ட்ராக் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா, ஒரு 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 2 அடி தள்ளி நான் கொஞ்சம் ஒரு தனியா ட்ராக் போட்டு என் தேவனோட என்ன பண்றேன்? கொஞ்சம் நேரத்தை செலவிடுறேன். அந்த செலவிடப்பட்டவர்கள் எத்தனை பேர் சில ஆழத்தை பார்த்துருக்கீங்க? அவமானம், அசிங்கம், பலவீனம், கேவலம், தேவன் நிமித்தம். உங்களுக்குள்ள சண்டை வரதுனால வரக்கூடிய துன்ப துயரத்தை பத்தி நான் கேட்கல. தேவன் நிமித்தம், தேவனால்
இது தேவனுக்காக. இது யாருக்காக? தேவனுக்காக. ஏசுநாதர் கெத்செமனே தோட்டத்தில் ஒரு வார்த்தையை சொன்னார், எனக்கு இந்த கசையடி படுறதோ இதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது, ஆனாலும் உமக்காக இந்த இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு எனக்கு அவசியமே இல்லை, ஆனாலும் உமக்காக. எனக்கு இது இப்படிப்பட்ட ஒரு 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 நிலைமைக்கு போறதுக்கு சித்தமே இல்லை. ஜெபம் பண்ணாரா இல்லையா? எனக்கு இதுக்குள்ள போக விருப்பமே இல்லை, ஆனாலும் உம்முடைய விருப்பத்தின்படி நான் என்ன பண்றேன்? ஆழத்துக்குள்ள அவர் என்ன பண்ணாரு? எத்தனை பேர் ஆழத்துக்குள்ள போன இந்த வருஷம்? பரவாயில்ல, நான் ஆண்டவருக்காக பரவாயில்ல 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 அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக தானே, என் தேவனுக்காக தானே, நான் பரவாயில்ல, நான் ஆழத்துக்கு நான் போகிறேன், நான் ஆழத்துக்கு போகிறேன், என்னை தூக்கி விட ஆள்னாலும் பரவாயில்ல, நான் ஆழத்துக்கு போகிறேன். சங்கீதக்காரன் தாவீது இந்த வார்த்தையை சொல்கிறாரு, நான் ஆழத்தில், பாதாளத்தின் ஆழத்திலிருந்து நான் கூப்பிட்டேன், எனக்காக ஒரு கரத்தை அவர் என்ன பண்ணார்? இறக்கினார். ஒரு வேளை நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்கன்னா நிச்சயமாக கரம் வந்திருக்கும், நிச்சயமாக கரம் வந்திருக்கும். நான் ஆழத்தையே பார்க்கல, அப்புறம் எங்க கூப்பிடுறது? அந்த 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 கஷ்டம் வரும்போதே நான் ஐயோ வேண்டாண்டவரேன்னு நான் உதறும் பொழுது நான் எப்படி பிரமாணத்தை கற்றுக்கொள்ள முடியும்? அப்போ ஒரு விதை வளர வேண்டும் என்றால் முதலாவது தனித்திருக்க பழகணும், தனித்திருக்க பழகணும். ரெண்டாவது சில ஆழத்தை போய் பார்க்கணும். அதுல என்ன வந்தா அசிங்கம் வந்தாலும் பரவாயில்ல, காரி துப்புனாலும் பரவாயில்ல, ஆழத்தை போய் தொடணும், தொட்டு அங்க உட்காரணும். அந்த ஆழத்துல என்ன பண்ணணும்? பாதாளத்துல போய் என்ன பண்ணணும்? படுக்கைய போடணும். அப்படிதானே சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டாலும் நீங்க இருக்கிறீங்க. அப்ப நான் ஆழத்துல போய் படுக்க போட தேவனும் கூட இருப்பாரா, இருக்க மாட்டாரா? அப்ப நான் முதல்ல ஆழத்துக்கு போகணுமா இல்லையா? அல்லேலூயா. அப்ப நான் ஆழத்துக்கு போய் முதல்ல பழகணும். நான் வளரணும் என்றால், நான் பெருகணும் என்றால், நான் சில ஆழத்துல போய் என் படுக்கையை போடணும். போட்டாதான் மூன்றாவது காரியம் நடக்கும். என்ன? அது வளரும் போது. வசனத்தை மறுபடியும் வாசிங்க, 32. அது சகல விதைகளிலும் சிறிதா இருந்தும் வளரும் போது எப்படி 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 வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, சகல பூண்டுகளிலும் பெரிதாகி, ஆகாயத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க, அதன் கிளைகளில் வந்து அடையத்தக்க மரமாகும் என்றார். மரமாகும் என்றார். அப்ப அதே ஸ்தோத்திரம் மத்தேயு சுவிசேஷத்துல அங்க தேவன் ஒரு ஓமையை சொல்லுவார். என்ன ஓமையை சொல்லுவாருன்னா, சில விதைகள் நிலத்தில் விழுந்தது, அதை பறவைகள் என்ன பண்ணுது? பட்சித்ததுன்னு போட்டிருக்கோமா, வாசிக்கிறோமா? அப்ப நான் ஆழத்திற்கு போனா என்னை பட்சிக்கிறவன் பட்சிக்க. ஏன் ஆழத்துக்கு போகணும்? ஆழத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னா, என்னைய பட்சிக்கும்படி வருகிறவன் பட்சிக்காமல் போக வேண்டும் என்றால் நான் ஆழத்திற்கு போக வேண்டும். நான் நிலத்தில் கடந்தாக்க அந்த அந்த விதையை பறவைகள் என்ன பண்ணுச்சு? கொத்தி ஏப்பம் விட்டு போயிருச்சு. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நான் ஆழத்திற்கு போவேன் என்றால் பட்சிகள் என்னைய பட்சிக்காமல் கர்த்தர் என்னைய பாதுகாப்பார். இது முதலாவது. நான் ஆழத்துக்கு போக இரண்டாவது காரணம் என்ன? நான் வளரணும். நான் வளரும் போது என்னை பட்சிக்க நினைத்தவர்கள் என்னிடத்தில் அடைக்கலமாய் வருவார்கள். ஏன்னா யோசேப்பை கொல்ல நினைச்சவங்க கடைசியில் யோசேப்புக்கிட்ட எப்படி வந்தாங்க? அடைக்கலம் தேடி வந்தாங்க. அப்ப என் வாழ்க்கையில தேவன் கொடுக்க இரண்டாவது வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான இரண்டாவது வாக்கு என்ன? நீ விதையாக மாற வேண்டும். விதையாக, எப்படிப்பட்ட விதையாக? வளரக்கூடிய விதையாக மாற வேண்டும். விதை வளருவதற்கு அது தனித்திருக்கணும். விதை வளருவதற்கு அது ஆழத்தை பார்க்கணும். அப்பதான் அந்த ஆழத்தில் அந்த விதை செட்டில் ஆகணும், மிதக்க கூடாது. அந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? அல்லேலூயா. குழியின் ஆழத்தின் பாதியில போய் என்ன பண்ணக்கூடாது? ஆடணும்னா வேறு பிடிக்காது. அப்ப நான் கடைசி கடி மட்டத்துக்கு போய் என் படுக்கையை நான் போடணும். பாயை எங்க விரிக்க முடியும்? தரையில தான் விரிக்க முடியும். நடுவானத்துல விரிக்க முடியுமா? விரிச்சு அந்த பாய் நிக்குமா? அலாவுதீனுடையதான அந்த மேட்டு வேணா என்ன பண்ணும்? வானத்துல சுன்னு பறக்கும். நம்ம பாயெல்லாம் பறக்காது. அல்லேலூயா. அந்த விளக்க தேய்ச்சோம்னா
பூதம் வெளியே வரும், அது அந்த மேட்டை விரிக்கும், அது ஆகாசத்துல பறக்கும். நிஜத்துல என்னது? பறக்காது. அப்ப என் படுக்கையை நான் விரிக்கணும்னாக்க அது தரையா இருக்கணும். அப்ப நான் வளரணும்னாக்க நான் ஆழத்தின் மட்டத்தை நான் பார்த்தவனா இருக்கணும். தாவீது துரோகத்தின் ஆழத்தை மட்டத்தை பார்த்தவர், விரோதத்தின் மட்டத்தை பார்த்தவர், வஞ்சகத்தின் மட்டத்தை பார்த்தவர், கொலை மிரட்டலின் மட்டத்தை பார்த்தவர், போர் தந்திரனின் மட்டத்தை பார்த்தவர், பாவத்தின் மட்டத்தையும் பார்த்தவர் தான் தாவீது. அதனாலதான் தைரியமா சொல்றாரு, நான் பாதாளத்தில் படுக்கையை போட்டேன், தேவன் என்னோடு இருந்தார். நான் அங்க இருந்த அப்படின்னால் என்னை அவர் வளர வச்சார். நீங்க கடைசி வரைக்கும் போங்க. உங்களுக்கு பக்கத்துல குழி வெட்டுறாங்களா, இன்னும் 10 அடி சேர்த்து என்ன பண்ண சொல்லுங்க, தோண்ட சொல்லுங்க. ஏன்னா கூட யார் வரப்போறது? தேவன் வரப்போறார். ஏன்னா பாதாளத்தின் ஆழத்தில் நான் படுக்கையை போட்டாலும் தேவனோடு கூட இருக்கிறீர். அப்ப நான் வளர வேண்டும் என்றால், நான் பெருக வேண்டும் என்றால், நான் விதையாக மாற வேண்டும். அது தேவனுடைய வாக்கு. அந்த விதை எப்படி இருக்கணும்? தனித்து இருக்கணும். அந்த விதை ஆழத்தை பார்க்கணும். அந்த ஆழத்தை பார்த்த விதை மட்டுமே உயரத்தை பார்க்கும். ஆழத்தை பார்த்த விதை மட்டும்தான் உயரத்தை பார்க்கும். ஆழத்தை பார்க்காத எந்த விதையும் உயரத்தை பார்க்க முடியாது. அது பட்சிகளால் பறிக்கப்பட்டு, இல்ல நாய்களால் தோண்டப்பட்டு, இல்ல அது என்னது, முள்ளமன்றியா இல்ல முயலா இல்ல பெருக்கானா நோண்டி எடுத்துட்டு என்ன பண்ணிரும்? நான் ஆழத்துக்குள், அதாவது எந்த ஆழம் தெரியுமா போகணும்? ஆழம் என்றால் எந்த ஆழத்துக்கு தெரியுமா போகணும்? எவனும் என்னை நெருங்காத ஆழத்துக்கு நான் போகணும். அல்லேலூயா. பாம்பு வரக்கூடாது, பள்ளி, ஓனா, பெருக்கான், முள்ளமன்றி, முயல், இப்படி பூமிக்கு அடியில் தோண்டக்கூடியதான எந்த மிருக ஜீவனும் என்னை தொடாத ஆழத்துக்கு நான் என்ன பண்ணணும்? போனாதான் எவனும் எட்டாத உயரத்துக்கு நான் போக முடியும். என்னைய தொந்தரவு பண்றவன் என் பக்கத்தில் இருக்கிற வரைக்கும் நான் உயரத்துக்கு போக முடியாது. அப்ப நான் ஆழத்திற்கு போக வேண்டும் என்றால் என்னை யாரும் தொந்தரவு செய்யாதபடிக்கு, என் ஆத்துமாவை யாரும் கெடுக்காதபடிக்கு, என் சாட்சியை யாரும் கெடுக்காதபடிக்கு, என் பரிசுத்தத்தை யாரும் குலைக்காத ஆழத்துக்கு நான் என்ன பண்ணணும்? போய் படுக்கையை போடணும். கெடுக்கிறவனை பக்கத்துல வச்சுக்கிட்டு நான் வளரணும்னா எப்படி வளர முடியும்? துரோகிகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு வளரணும் எங்க வளர முடியும்? அரிக்கட்டு நிமரணும்னா கவுக்குறவனை பக்கத்துல வச்சுட்டு அரிக்கட்டு நிமிர்னு, அரிக்கட்டு எப்படி நிமிரும்? எப்படா கொஞ்சம் கண் அசரான் கவுத்து விட்டுறான்னு 11 பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. அப்புறம் எங்க அரிக்கட்டு நிமிரும்? என்னை கெடுக்க நினைக்கிறவர்கள் மத்தியில் நான் ஆழத்தை நோக்கி போகணும். அவன் அந்த ஆழத்தை அவன் வரக்கூடாது. அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணணும்? டீப்பா போகணும். அப்பதான் அவன் கண்ணுக்கு முன்னாடி நான் உயரமா என்ன பண்ண முடியும்? நிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப யோசேப்பு 22 வருஷமா யாரு கண்ணுக்கும் தெரியாம என்ன பண்ணாரு? வெரி டீப்பஸ்டா போயிட்டார். நிறைய ஆழத்துக்கு போயிட்டார். அதனாலதான் இன்றைக்கு எட்டாத உயரத்துல கர்த்தர் கொண்டு போய் என்ன பண்ணார்? அப்ப என் வாக்கு தத்தம் நிறைவேறும் என்றால் நான் சில ஆழத்துக்கு என்ன பண்ணணும்? போகணும். சும்மா மேட்டாப்லயே மிதந்துக்கிட்டே நான் ஆழத்துக்கு போகணும், நான் வளரணும்னா எப்படி? வளர்ந்து பிரயோஜனம் இல்லையே. தேவனுடைய அந்த வாக்குத்தத்த வாழ்க்கையின் அந்த பாதையில் இருக்கிற நீங்க புரிஞ்சிக்க வேண்டிய இரண்டாவது விஷயம், நான் ஆழத்திற்கு போக வேண்டும். என்னைய கெடுக்கிற, என் சிந்தையை மாற்றக்கூடிய சத்ருவா இருக்கட்டும், சர்ப்பமா இருக்கட்டும், நண்பனா இருக்கட்டும், எவனா வேணா இருக்கட்டும், அவனுக்கு முன்னாடி நான் ஆழத்தை என்ன பண்ணணும்? ஓடிடணும். அவன் பயப்படணும் அந்த ஆழத்தை வந்து பார்க்கறதுக்கு. ஏன்னா யோசேப்பை குழிக்குள்ள போட்டவங்க யோசேப்பை குழிக்குள்ள விழுந்து அவனை தூக்கி விடல, கைத்த போட்டுதான் மேலே எடுத்தாங்க. காரணம் அங்க இறங்க அவனுக்கு பயம். இறங்க அப்ப அநேக எதிரிகள், அநேக நண்பர்கள் தேவ சித்தத்துக்குள் இறங்குற ஆழத்துடன் அதிகமா என்ன பண்ணணும்? இறங்கணும். சில பேர் அதிகமா ஜபத்துல இறங்குங்க, எவனும் பக்கத்துல வரமாட்டான். 10 நிமிஷம் ஜெபம் பண்ணா 10 பேர் கூட உட்காந்துருப்பான். 1 மணி நேரம் ஜெபம் பண்ணா 5 பேர் கூட உட்காந்துருப்பான். இல்ல 12 மணி நேரம் ஜெபம் பண்ண உட்காரதுக்கு அட்லீஸ்ட் 2 பேராவது கூட இருப்பான். சில 3 நாள் உபவாசத்துக்கு ஒரு பையன் என்ன பண்ண மாட்டான். அப்ப அப்படிப்பட்ட ஆழத்துக்கு போகணும். ஜெபமா நம்மளை தொந்தரவு பண்ணாத ஆழத்துக்கு போகணும். உபவாசமா தொந்தரவு பண்ணாத ஆழத்துக்கு போகணும். வேத வாசிப்பா தொந்தரவு பண்ணாத ஆழத்துக்கு போகணும். நம்ம புத்தி தான் 10 பேர் வந்தோடனே ஏஞ்சி ஓடிதான் பல்ல காட்டிட்டு அப்புறம் எங்க ஆழத்துக்கு போறது? ஃபோன் வந்தால் எடுத்துட்டு அப்படியே வெளியில் ஓடிடுறது. பிரசங்கத்தோட என்ன பண்ணுறது இல்லை. அப்புறம் என்ன ஆழத்தில் போய் மேலே வளர்ந்து ஆன்னு பார்க்க முடியும்? சொல்லுங்க. ஃபோன் வந்தால் கொடுக்கணும், பிரசங்கத்தை விட்டு வெளியே போய் ஃபோன் பேசுறது.
அப்ப இதெல்லாம் ஆழத்துல இருந்து கெடுக்கக்கூடிய காரியம். ஆழத்துல இருந்து கெடுக்கக்கூடிய காரியத்தை இடம் கொடுத்துட்டு நான் வளரலன்னா எங்க இருந்து வளர? சபையிலையும் சரி, வீட்லயும் சரி. இதெல்லாம் வரக்கூடிய வருஷத்துல மாத்திக்க வேண்டிய விஷயம். நான் ஆழத்துக்குள்ள போகணும். கெடுக்கிறவன் கெடுக்காத ஆழத்துக்கு நான் போகணும். எப்படி கெடுக்காம இருக்க முடியும்? சர்ச்சுக்குள்ள வந்தோடனே போன் என்ன பண்ணணும்? ஃப்ளைட் மூட்ல போகணும். சைலண்ட்ல போட்டா கூட புத்தி மாதிரி என்ன பண்ணிடுவோம்? போன் வந்திருக்குன்னு பாத்துறோம், ஃப்ளைட் மூட்ல போட்டுறணும். முடிஞ்சா வீட்லயே தூக்கி போட்டு வாங்கினேன். யார் நம்மளை கடத்திட்டா போறாங்க இப்ப வர வழியில? நம்ம அவ்வளவு பெரியதா? ஒன்றும் இல்லை. அப்ப கெடுக்காதபடிக்கு நான் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். பட்சிகள் என்னை கொத்தாதபடிக்கு நான் தான் ஆழத்துக்கு போகணும். சினிமா பாட்டோ இல்ல சினிமா வசனமோ இல்ல ஸ்டேட்டஸோ போட்டு என் சாட்சியை கெடுக்காதபடிக்கு நான் தான் ஆழத்துக்கு போகணும். இந்த வருஷத்துல மட்டுமே பல பேர் ஸ்டேட்டஸோட பார்த்தேன். நான் பூரா சினிமா பாட்டு, ரிங்டோனை கேட்டா சினிமா பாட்டு, ஸ்டேட்டஸை பார்த்தா சினிமா பாட்டு. சில போனை டவுன்லோட் பண்ணி கூட வச்சிருக்கிறாங்க. அப்படி தள்ளும் போது கண்ணில் பட்டுருச்சு, அப்படியே வேகமா தள்ளுறது. இதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். பார்த்தும் பார்க்காத மாதிரி கேட்டும் கேட்காதது போல நான் சிரிக்க காரணம் என்ன? நீங்க வளர போறது இல்லைன்றதுனாலதான். ஏன்னா நீ மட்டத்துக்கு போகல, ஆழத்தின் மட்டத்துக்கு போகாம நான் வளரணும். எங்க இருந்து வளர? அப்புறம் இந்த வருஷம் எனக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றவே இல்லை பாஸ்டர்னு புலம்புறது. எப்படி ஆழத்தை பார்க்கறதுக்கு எனக்கு துணிச்சல் இல்லைன்னா நான் எப்படி முத்தெடுக்க முடியும்? முத்தெடுக்கிறவன் ஆழத்துக்கு போனா தான் முத்தெடுக்க முடியும். விலை உயர்ந்த முத்து எடுக்கணும்னா சில மோசமான ஆழத்துக்குள்ள போய் நான் ஆழம் பார்த்தா மட்டும்தான் விலை உயர்ந்த முத்தை நான் எடுக்க முடியும். எவனும் எடுக்காத முத்தை நான் எடுத்து உயர வரணும்னா நான் எவனும் போகாத ஆழத்துக்கு போகணும். நான் தான் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு, சினிமா படத்தை பார்த்துக்கிட்டு, ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு, ரிங்டோனா வச்சுக்கிட்டு, காலட்டினா வச்சுட்டு சுத்தும் பொழுது என் வாழ்க்கை எங்க உருப்பட போகுது? அதுவே என்னை கெடுக்கிறதுக்கு போதுமானதாச்சு. என்னை கெடுக்கிறதுக்கு நான் போட்ட ஸ்டேட்டஸை பார்த்து 10 பேர் லைக் போடுவான். அது அடுத்த நாள் அடுத்தது போடுவேன். டெய்லி அதே பழக்கமாக மாறுது. அப்போ என்னை கெடுக்கிறது யார் இடம் கொடுக்குறா? எனக்கு நானே தான் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கெடுக்கிறவன் இருக்கிற வரைக்கும் நான் ஆழத்தை பார்க்க மாட்டேன். நான் ஆழத்தை பார்க்காம உயர வளர மாட்டேன். தேவ திட்டத்தின் பாதையில் இருக்கிற நாம ஆழத்தை நோக்கி போகணும். சில பட்சிகள் வரும், அது வாய்க்கு இறையாகாம இருக்க கொஞ்சம் ஆழத்துக்கு போகணும். கொக்கு இருக்கிறதுலே கொக்கோடைய அந்த மூக்கு தான் பெரிய மூக்கு நான் பார்த்த வரைக்கும். வேற ஏதாவது பெரிய மூக்கு இருக்கா? மரங்கொத்தி அதிகபட்சம் எவ்வளவு நீளத்துக்கு இருக்கும்? ஒரு அரை அடி, அதுவே ஜாஸ்தி தானே. சரி, அரை அடியை வச்சுக்கோங்க. அரை அடி ஆழம் கூட நான் போகலைன்னா நான் என்ன விசுவாசி? என் விசுவாசின் ஆழம் அரை அடி கூட போகலன்னா மரங்கொத்தி என்னை கொத்திட்டு போயிடும். அது அழகுக்கு எட்டாத அப்படின்னு நான் என்ன பண்ணணும்? அந்த கீரி புலியோட ஆழத்துக்கு நான் போகணும். அதை விட ஆழமா போகணும். அப்ப நான் எவ்வளவு ஆழமாய் கிறிஸ்துவுக்குள் நான் ஊடுருவுகிறேனோ அவ்வளவாய் நான் வளருவேன். என் வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அந்த பாதையில் இருக்கிறன்னா இன்னும் கொஞ்சம் ஆழமா என்ன பண்ணணும்? ஊடுருவி போகணும். இன்னும் ஊடுருவுங்க தேவனுக்குள்ள. இந்த வாக்கு தத்துவம் இன்னைக்கு இல்ல, இது தலைமுறைக்கான வாக்கு தத்துவம். நான் எப்பயும் சொல்ற ஒரே ஒரு விஷயம், ஒரு வாக்கு தத்துவம் தேவன் கொடுக்கிறாருன்னா அது 2025 முடிய போறதும் கிடையாது, இல்ல உங்களுடைய 30வது பிறந்தநாளோட முடிய போறதும் கிடையாது. அது தலைமுறைக்கான வாக்கு தத்துவம். என் தலைமுறை வாக்கு தத்துவ வாழ்க்கையிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நான் இன்னும் அதிகமாய் ஊடுருவி போய்கொண்டே இருக்கணும். எவ்வளவாய் ஊடுருவுறனோ? பாம்பு கூடு கட்டி பார்த்துருக்கீங்களா? அது என்ன பண்ணும்? ஒரு கரையான் நல்லா பொந்து கட்டி வச்சிருக்கும். கரையான் பொந்து யாராவது பார்த்துருக்கீங்களா? அடியில சப்வேல யாராவது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு சப்வேல எந்த பக்கம் போதுனே தெரியாது. அத்தனை வழிகள், அவ்வளவு ஆழங்கள். தண்ணி எவ்வளவு ஊத்துனாலும் அது என்ன பண்ணும்? போய்கிட்டே தான் இருக்கும். அது போல யாரும் எட்டாத ஆழத்தில் போய் என்ன பண்ணணும்? ஏன்னா இந்த ஸ்தோத்திரம் பாம்பு ரொம்ப ஆழத்தில் போய் என்ன பண்ணாது? உட்காராது. அது கொஞ்சம் சேஃபாக அனல் இருக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கணும். கரையை என்ன தெரியும் பண்ணும்? பாம்பையும் தாண்டி கீழே போகும். அப்போ நான் எவ்வளவு ஆழமாய் கிறிஸ்துவுக்குள் வேறு ஊன்றுகிறேனோ நான் அவ்வளவு வேகமாய் வெளியில் என்ன பண்ணுவேன்? அது வளரும் போது நான் உள்நோக்கி போகிறப்ப எனக்கு அது கஷ்டமாக தான் இருக்கும்.
சில உலக இச்சைகளை வெறுத்து தனித்திருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சிற்றின்பங்களை வெறுத்து தனியாக இருக்கிறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் ஏண்டாச்சி கருமம் அப்படின்னு சொல்லத்தான் தோணும். ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் ஆழத்திற்கு போனேனாக்க அப்புறம் அவன் வளரும் போது தான் தெரியும். நான் வளரணும்னா சில அசிங்கத்தை, சில உபத்திரவத்தை என்னைய நான் காப்பாற்றணும். உபத்திரவன்றதை நான் காப்பாற்றணும். அந்த விதையை மட்டும் மரங்கொத்தி பறவை எடுத்துகிட்டு போயிருந்தா, அந்த விதையை மட்டும் ஒரு காக்கா எடுத்துகிட்டு போயிருந்தா, அந்த விதையை ஒரு கீரியோ ஒரு பாம்போ இல்லை ஒரு முள்ளமன்றியோ இல்லை எறும்பு திண்ணியோ ஏதோ ஒன்று அந்த விதையை எடுத்துட்டா அந்த விதையோட வாழ்க்கை முடிஞ்சு தானே. அப்போ அந்த விதை தன் வாழ்க்கையை எப்படி காப்பாற்றிக்கணும்? எவனும் என்னை ஸ்தோத்திரம் லபக்கென்று புடுங்காத அளவுக்கு நான் ஆழத்திற்கு போகணும். என் வாழ்க்கை வளரணும்னா நான் ஆழத்துக்கு போகணும். அல்லேலூயா, நான் ஆழத்துக்கு போகணும். இது 2வது வாக்கு. 3வது வாக்கு ஸ்தோத்திரம் மத்த லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் அதன் 7வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 18:7. இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? செய்யாமல் இருப்பாரா? அவர் சொல்றாரு, கேள்வி வருது, நான் செய்யாம இருப்பேனா? ஊடுருவி போன உனக்கு நன்மை செய்யாம நான் இருப்பேனா? ஆழத்தை தேர்ந்தெடுத்து ஆழத்துக்குள் படாத உபத்திரவத்தை பட்டு மரணத்துக்கு உனக்கும் ஒரு அடி தூரங்கிற அந்த விஷயத்தை நீ அதை மேற்கொண்டு நீ இவ்வளவு தூரம் எனக்காக பிரயாசப்பட்டு நீ நிக்கிறன்னா உனக்கு செய்ய வேண்டிய நன்மையை நான் எப்படி மறப்பேன்? இல்லை, நான் எப்படி மறப்பேன்றதை நீ நினைப்ப. அப்ப தேவன் நம்மை ஆழத்தை பார்த்தவர்களை அவ்வளவு சீக்கிரத்தில் என்ன பண்ண போறதில்ல, கைவிடுகிற தேவன் அல்ல. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் அவர்கள் எவ்வளவோ காரியத்தை தேவனுக்காக வேண்டாம் என்று ஒதுக்கி ஆழத்திற்கு போனாங்க. மரக்கறி போடும், பருப்பு வகைகள் போதும், ஆழத்துக்கு போனாங்க. நாங்க தேவனை மட்டும்தான் ஆராதிப்போம், ஆழத்துக்கு போனாங்க. எனக்கு பதவியை பிரமாணமா வந்தாலும் பரவாயில்ல, நான் ஜெபிக்க போவேன்னு ஆழத்துக்கு போன அவர்களை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் எப்படி நியாயம் செய்யாமல் இருப்பார்? ஆழத்துக்கு போனாங்க, கர்த்தர் நீதியை வெளிப்படுத்தினார். நான் ஆழத்துக்கு போவேன் என்றால் எனக்கான தேவ நீதி எனக்கு முன்னாடி வெளிப்படும். அல்லேலூயா. நான் ஆழத்துக்கு போகாமல் தேவனே எனக்காய் வழக்காடும், எனக்காய் யுத்தம் செய்யும், எனக்காய் போராடும் என்றால் ஒன்றும் வேலை செய்யாது. நான் ஆழத்திற்கு போனவனாய் இருக்கும் பொழுதுதான் எனக்கான தேவ சித்தங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். பிள்ளைய பெத்தெடுக்கணும்னா பிரசவ வேதனைய அனுபவிச்சுத்தான் ஆகணும். அப்ப நான் உயர வளரணும்னா ஆழத்துக்கு போய் தான் ஆகணும். ஆழத்துக்கு போக கஷ்டமா இருக்குன்னா நான் உயர வளர முடியாது. அதே ஸ்தோத்திரம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இன்னொரு வாக்கு கொடுக்கிறாரு. ஏசாயா 27:6. ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 27ஆம் அதிகாரத்தின் அந்த ஸ்தோத்திரம் 6வது வசனத்துல ஒரு 3வது வாக்கை ஒன்று தேவன் கொடுக்கிறார். வாசிங்க. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும். இப்ப தேவன் கொடுக்கிற 3வது வாக்கு என்னன்னா, நீ ஆழத்துக்கு போனல்ல, ஆழத்துக்கு போன நீ வேர் பற்ற ஆரம்பிப்பாய். ஆழத்துக்கு போன நீ வேர் பற்ற ஆரம்பிப்பாய். வேர் பற்றின நீ பூத்து காய்த்து எதை நிரப்புவாயா? உலகத்தை. எதால் நிரப்புவ? இந்த பூமியை, இந்த உலகத்தை, என் சபையை, என் குடும்பத்தை நான் நன்மையால் நிரப்ப வேண்டும் என்றால் நான் ஆழத்தில் போய் வேர் பற்றினவனாய் மாற வேண்டும். அப்ப தேவன் கொடுக்கிற 3வது வாக்கு, நான் பூத்து காய்த்து நான் என்ன பண்ணுவேன்? பூமியை, நான் உலகத்தை என்ன பண்ணுவேன்? நிரப்புவேன். யாரு? யாக்கோபு. சீயோனோவெனில் யாக்கோபவெனில் அவன் பூத்து காய்த்து பூமி என்ன பண்ணுவான்? நிரப்புவான். காரணம் என்ன? அவன் ஆழத்துக்கு போயிட்டான். அவனுடைய வேர் இப்பொழுது ஸ்தோத்திரம் பூமியின் அடி ஆழத்தை நோக்கி என்ன பண்ணுது?
ஏற்கனவே அந்த விதையானது அடிமட்டத்தை தொட்டுருச்சு. இப்ப அந்த விதையிலிருந்து புறப்படுகிற அந்த வேர் இருக்கு பார்த்தீங்களா, அது இன்னும் ஆழத்தை நோக்கி போகுது. அதனாலதான் ஸ்தோத்திரம் ஏசாயா 27:6 சொல்லுது, அதன் வேர் பூமியை பற்றும், அது பூத்து காய்த்து நிரப்பும். அப்ப நான் நிரப்பப்படணும் அப்படின்னா, நான் அநேகரை ஸ்தோத்திரம் நிரப்பக்கூடியவனா இருக்கணும்னாக்க, எனக்கு நன்மை வரணும் அப்படின்னாக்க, நான் யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆழத்துக்கு போன உனக்கான நாள் வரும். தேவனுக்காக உபத்திரவத்தை சகிச்ச உனக்கான நாள் வரும். தேவனுக்காக தனித்திருந்த உனக்கான நாள் வரும். அந்த நாள் வரும் பொழுது நீ பூத்து நீ காய்த்து உன்னுடைய பலனால உன் குடும்பத்தை நீ நன்மையால் நிரப்புறத யாராலையும் தடை பண்ண முடியாது. ஏன்னா எவனும் தடை பண்ணாத ஆழத்துல போய் நீ வேறு வச்சிருக்கிறதுனால நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்ப போறது உறுதி. அப்ப தேவனுடைய மூன்றாவது வாக்கு என்ன? ஆழத்துக்கு கொண்டு போக வச்ச ஒன்ன, ஆழத்துக்கு கொண்டு போக வச்ச என்ன வேர் பற்ற வைத்து அந்த வேரை அடுத்த ஆழத்துக்கு நேரம் என்ன பண்றாரு? கொண்டு போறாரு. அப்படி போன நான் பூத்திருப்பது நிச்சயம். தேவ சித்தத்தில் நிக்கிற நீங்க, சில ஆழத்தை நோக்கி பார்த்திருக்கிற நீங்க பூத்து காய்த்து பூமியை உங்க பலனால் நிரப்ப போறது நிச்சயம். அதுக்கான நாள் சமீபத்தில் இருப்பதும் உண்மை. ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன்னு சொன்னார்னாக்க, அந்த நாள் வரும் பொழுது என்னைய பூக்க வைக்க, என்னை காய்க்க வைக்க, என்னைய கொண்டு பூமியை பலனால் நிரப்புவதற்கு என் தேவன் போதுமானவரா இருக்கிறார். காரணம், அவரே என்னை ஆழத்துக்கு கொண்டு போனார். ஆழத்துக்கு போனா மீண்டும் வெளியில வரும்பொழுது எப்படி தெரியுமா வருவேன்? பூத்து காய்த்து அநேகர் பார்த்து வியந்து போகத்தக்கதாக. என்னைய பார்க்கிறப்ப என்னைய எவனும் வெட்ட ஆசைப்பட மாட்டான், அடைக்கலமா வந்து உட்காந்துருப்பான். ஏன்னா ஸ்தோத்திரம் அதுல வாசிக்கிறோம், ஏசாயால வாசிச்சோம், மத்தேயுல வாசிச்சோம்ல, பட்சிகள் வந்து அதை என்ன பண்ணும்? அடைக்கலமா இருக்குமே தவிர கொல்லும்படி வரமாட்டான். நான் வெளியே வரும் பொழுது, நான் வளரும் பொழுது என்னை கொல்லுவதற்கு ஒருத்தனுக்கு என்ன பண்ணாது. போத்திபாவின் மனைவி அவன் மேல பழி போட்டு ஜெயிலுக்குள்ள போட்டாலும் அவன் ராஜாவா வந்து ஸ்தோத்திரம் பார்வோனுக்கு அடுத்த பார்வோன் அந்த நிற்கும் பொழுது அவனுக்கு முன்பாக அவ கை கட்டி தான் நின்னாலே தவிர, போத்திபா அவனுக்கு முன்னாடி கை கட்டி தான் நின்னாரே தவிர, என் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்கார நாயேன்னு சொல்லி கையை என்ன பண்ணல, உயர்த்தல. தேவன் ஒருவரை உயர்த்த ஆரம்பிச்சிட்டாருன்னா, மொர்தெகாய்க்கு அதே தான் நடந்துச்சு. அங்க இருக்கிற ஆமான்னு சொல்றான், நான் ராஜா ஒருத்தரை கனப்படுத்தணும்னா எப்படி கனப்படுத்தணும், இவன் நினைச்சான் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இவன் கதை விடுறான். ராஜாவுடைய குதிரை வரணும், அதுல வந்து அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இவன் நினைச்சிட்டு இருக்கிறான் நமக்கு தான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இதை அனைத்தையும் மொர்தெகாய்க்கு போய் என்ன பண்ண செய். அப்ப தேவன் அவர் காலத்தில் செய்யும் பொழுது என்னை கொல்ல நினைக்கிறவன் கூட என் காலுக்கு கீழே தான் என்ன பண்ணணும், நின்னாகணும். அப்படிப்பட்ட உயர்வை தான் தேவன் கொடுப்பார் எப்பயுமே. ஆழத்தை பார்த்த மொர்தெகாய்க்கும் ஆழத்தை பார்த்த யோசேப்புக்கும் தேவன் மரணத்தை பரிசா கொடுக்கல, தேவன் அவமானத்தை வெகுமதியா கொடுக்கல. அவர் கொடுத்த வெகுமதி அவனை கொல்லும்படி, என் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்கார நாயேன்னு சொல்லாதபடிக்கு, ஸ்தோத்திரம் உனக்கெல்லாம் ஸ்தோத்திரம் இந்த ராஜாவுடைய குதிரை வேணுமான்னு கேட்காதபடிக்கு இவர்களை அவர்களுக்கு பணிவிடைக்காரனாக கர்த்தர் என்ன பண்ணாரு, மாற்றினார். அப்ப அடைக்கலமாக வைப்பாரே தவிர எதிரியாக மாற்ற மாட்டார். தேவனுக்குள் வேர் பற்றினவனை சத்ரு வலது பக்கத்தில் 1000 பேரும் இடது பக்கத்தில் 10000 பேரும் வந்தாலும் என்னைய மேற்கொள்ள கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, விட மாட்டார். யாக்கோபு வேர் பற்றுவான் என்றால் அவன் வேர் பற்றுவது நிச்சயம். அடுத்து 4வது ஒன்று வாசிங்க, மீகாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அது 6வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அதுல 6லேருந்து 13 வரைக்கும் குறிச்சுக்காங்க, ஆனா 6வது வசனம் மட்டும் வாசிங்க. மீகா 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவைகளை சேர்த்து, நொண்டியானவனை சேர்த்து, தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவித்தவைகளையும் கூட்டிக் கொண்டு போதும். 13 வரைக்கும் குறிச்சு வச்சுக்கோங்க. அங்க வேதம் ஒரு அழகான வார்த்தை சொல்லுது. மீகா 4ஆம் அதிகாரத்தின் 6 முதல் 13 வசனத்துல, நான் நொண்டியானவனை, நான் தள்ளுண்டவனை,
நான் தீங்கு அனுபவித்தவனை. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் பாடு அனுபவித்தால், என் நாமத்தின் நிமித்தம் நீங்க தீங்கு அனுபவித்தால், என் நாமத்தின் நிமித்தம் நீங்க உபத்திரவத்தை அனுபவித்தால், அவர்களுக்கு தேவன் செய்கிற காரியம் என்னவென்னா 13வது வசனத்தை வாசிங்க. சீயோன் குமாரத்தியே, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி. வாசிங்க. நான் உன் கொம்புகளை இரும்பும், நான் உன் கொம்பை இரும்பும், உன் குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். குளம்புகளை வெண்கலமும் ஆக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய், நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவாய். அவர்கள் தேடி சேர்த்ததை, அவர்கள் தேடி தேடி சேர்த்ததை நீ கர்த்தருக்கென்றும், நீ கர்த்தருக்கென்றும், அவர்களுடைய ஆஸ்தியை, அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராய் இருக்கிறவருக்கென்றும் நியமிப்பாய். பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிற கர்த்தருக்கு நியமிப்பாய். அப்ப தேவன் எப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை தமது ஜனத்துக்கு அவர் வச்சிருக்காருன்னா, அவன் ஆரம்ப வாழ்க்கை எப்படியா இருந்துச்சு? நொண்டியா இருந்துச்சு. அவன் வாழ்க்கை ஆரம்பத்துல தள்ளுண்டவனா இருந்துச்சு. அவன் வாழ்க்கை ஆரம்பத்துல தீங்கு அனுபவித்தவனா இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே போரடிக்க கிளம்பு. ஏன்? உன் கொம்ப நான் இரும்பா மாத்துறேன், உன் குழம்ப உன் குதிங்கால நான் வெண்கலமா மாத்துறேன். நீ இறங்கி போரடி. உனக்கு தீங்கு செய்கிறவன் ஒருவனும் இல்லாதபடிக்கு தேடி தேடி சேர்த்து வைத்த அனைத்தையும் நீ உனக்கென்றும் உன் தேவனுக்கென்றும் சேர்க்கும்படியான நாட்களை நான் உனக்கு முன்னாடி என்ன பண்றேன்? கொண்டு வரேன். நீ ஆழத்துக்கு போகும்போது நீ நொண்டியா இருந்திருக்கலாம். நீ ஆழத்துக்கு போகும்போது நீ தள்ளுண்டவனா இருந்திருக்கலாம். நீ ஆழத்துக்கு போகும் பொழுது நீ தீங்கு அனுபவித்தவனாவே இருக்கலாம். ஆனா போரடிக்கிற நாள் வரும் பொழுது உன் கொம்பு இரும்பா மாறும், உன் குதிங்கால் வெண்கலமா மாறும். உனக்கு எதிராய் நிற்கிற அனைத்து பேரையும் நீ நொறுக்கி போட்டு அவன் தேடி தேடி சேர்த்து வைத்த அனைத்தையும் அனுபவிக்கவும் தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கவும் உனக்கான நாளை நான் கொண்டு வருவேன் என்று மீண்டும் கர்த்தர் தமது சீயோனுக்கு என்ன பண்றாரு? வாக்கு கொடுக்கிறார். அப்ப சீயோன் அவர் எவ்வளவு நேசிக்கிறார். ஆனா சீயோனோவெனில் அவரை நேசிப்பதை விட்டு விட்டு சீயோனோவெனில் தனித்திருக்க முடியல. சீயோனுக்கோ ஸ்தோத்திரம் தனித்திருக்க முடியல. சீயோனுக்கோ ஆழத்தை நோக்கி போக முடியல. சீயோனுக்கோ தீங்கை அனுபவிக்க முடியல. சீயோனுக்கோ வேர்பற்ற முடியல. சீயோனுக்கோ தேவ சித்தத்தை செய்ய விருப்பம் இல்லை. ஆனா ஒரே ஒரு விருப்பம் இருக்கு, வாக்குத்தத்தம் மட்டும் நிறைவேறும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கபடதாரிகளை என்ன சொல்றது? நம்ம வாக்குத்தத்தம் மட்டும் வேணும், வாசல் வேண்டாம். வாக்குத்தத்தம் மட்டும் வேணும், ப்ராசஸ் வேண்டாம். வாக்குத்தத்தம் மட்டும் வேணும், பாடு வேண்டாம்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம் நரித்தந்திரம் உள்ள இருதயம் உள்ள மூளையுள்ள மனுஷனுங்களை என்ன நம்ம பண்ண முடியும்? அப்ப என் வாழ்க்கையில நான் வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு நான் பெருக வேண்டும் என்றால் தேவ வாக்கை நிறைவேற்றணும். எப்படி வாக்கை நிறைவேற்றணுமா? நான் கொஞ்ச காலத்துக்கு தேவ சித்தத்துக்கு என்னை விட்டுறணும். தேவ சித்தத்துக்கு என்னை விட்டுறணும். இரண்டாவது, நான் விதையை போல மாறிக்கணும். மூன்றாவது, நான் வேர்பற்றுகிறவனா மாறணும். அப்பதான் சீயோன் குமாரத்தி போரடிக்கிற நாட்கள்ல கொம்பு இரும்பாய் மாறும். எனக்கு ஒரு போரடிக்கிற காலத்தை கர்த்தர் 8 ஆண்டுகள்ல சில ஆண்டுகள் கிதியோனுடைய போரடிக்கிற தளத்துக்கு அவன் போயிருந்தோம். அவனுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தல. அவன் ஒரு காலத்துல கர்த்தர் என்ன பண்ணாரு? அவன் கொம்பை இரும்பாகவும் அவன் கால்களை வெண்கலமாகவும் ஆக்கினாரு. ஒரு மனுஷனை முறியடிப்பது போல மீதிய அத்தனை பேரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? முறியடிக்க வைத்தார். ஏன் நினைவுக்கு வரமாட்டேங்குது? அவர் முறியடிப்பார் நினைவு ஏன் எனக்கு வரமாட்டேங்குது? கிதியோனுக்கு செஞ்சார்ல, எனக்கு ஏன் செய்ய மாட்டார்? நான் போரடிக்கிற நாள் வரும், அது வரைக்கும் நான் ஆழத்தில் அமைதியா இருக்கணும். அது வரைக்கும் கிதியோன் அமைதியா இருந்தார். அது வரைக்கும் கிதியோன் எதுவும் செய்யாம தான் இருந்தாரு. எப்ப கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சோ போரடிக்க ஆரம்பிச்சார். அவர் போரடிக்கும் பொழுது அவரை தடுக்க எவனாலையும் முடியாது. நிச்சயமா ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். கர்த்தருடைய சித்தத்துக்கு காத்திருந்து, கர்த்தருடைய பாதையில காத்திருந்து, கர்த்தருடைய வார்த்தையில காத்திருக்கிற நான், எனக்கான போரடிக்கிற நாள் வரும் பொழுது என்னை எதிர்க்க நிச்சயமா அந்த உலகத்துல எவனுமே இருக்க மாட்டான்.
ஏன்னா என் கொம்பு இரும்பாகவும் என் குதிங்கால் வெண்கலமாகவும் கர்த்தர் மாற்றி என்னை யுத்தத்தில் ஓட வைக்கிறதுனால எனக்கு முள்ளு குத்துனாலும் தெரியாது, எனக்கு கடப்பாறை ஏறினாலும் தெரியாது, என் தலையின் மேலே பெரிய பெரிய பாறை கற்களை போட்டாலும் தெரியாது. ஏன்னா என் தலையை தாக்க நினைக்கும் பொழுது கர்த்தர் கொம்பை வைத்து உடைக்க வைப்பார். என் காலை தாக்க வரும் பொழுது கர்த்தர் என் காலை வெண்கலமாக மாற்றினபடியினால் என்னை எதிர்த்து நிற்க எவனும் இல்லாதபடிக்கு ஒரு மனுஷனை முறியடிப்பது போல 1,00,000 சேனையை முறியடிக்க கர்த்தர் எனக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அதற்கு ஏற்ற ஆழத்தை நான் தேடி போக வேண்டும். அதற்கேற்ற ஆழத்தை நான் தேடி போக வேண்டும். எப்படி போகணுமா? எபிரேயர் 10 வாசிங்களேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தின் 36வது வசனத்தை ஒரு வாசிங்களேன். எபிரேயர் 10:36. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. போதும். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன வேணுமா? பொறுமை, தனித்திருக்க பொறுமை, ஆழத்தை நோக்கி போக பொறுமை, வேறு பற்றுவதற்கு பொறுமை, பூத்து காய்த்து பூமியை பல நாள் நிரப்புவதற்கு பொறுமை. பொறுமை இல்லை என்றால் நான் உயர வளர முடியாது. அடுத்த வசனத்தை வாசிங்க. 37. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டாரு. நீ பொறுமையோட காத்திருப்பன்னா உனக்கான காரியம் தாமதமாக போறது இல்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். 3வது வார்த்தையை குறிச்சுக்கங்க. அந்த வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போனா கர்த்தர் அவங்க மேல பிரியமா இருக்க மாட்டார். பின்வாங்கி போகிற இருதயத்தை உடைய யாரா இருந்தாலும் கர்த்தர் அவர்களிடத்தில் பிரியமாக இருக்க மாட்டார். தேவ சமூகத்தை விட்டு பின்வாங்கினாலும் சரி, வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போனாலும் சரி, பாடு நிறைந்த வாழ்க்கையை விட்டு பின்வாங்கி போனாலும் சரி, இல்லை கிறிஸ்தவத்தை விட்டே பின்வாங்கி போனாலும் சரி, பின்வாங்கி போகிறது நமக்கு நல்லதாக தான் இருக்கும். ஏன்னா இளையகுமாரனுக்கு அப்பா வீட்டை விட்டு ஓடி போய் அனுபவிக்கிறப்போ உலகம் இனிப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் அப்பா வீடு தான் நிரந்தரங்கிறது பாடு அனுபவிக்கும் பொழுது தான் தெரிஞ்சிச்சு. அப்போ நான் ஸ்தோத்திரம் நன்மையை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணுமா? நான் கொஞ்ச நாள் தேவன் எனக்கென்று வைக்கப்பட்ட இடத்துல நான் பொறுமையோட நான் காத்திருக்கணும். எப்படிப்பட்ட பொறுமையோடு இருக்கணுமா? அவர் தாமதம் பண்ண மாட்டார்ன்ற பொறுமையோடு இருக்கணுமா? எப்படிப்பட்ட பொறுமையோடு இருக்கணுமா? நான் பின்வாங்கி போகாத பொறுமையோடு இருக்கணுமா? நான் பின்வாங்குவேன் என்றால் தேவன் என்னிடத்தில் பிரியமாக இருக்க மாட்டார். 39. நாமோ கெட்டுப்போக பின்வாங்குகிறவராய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பின்வாங்கி போகிறவனா இல்லை, விசுவாசம் உள்ளவனாக. எனக்கு பொறுமை வேணும், எனக்கு தாமதம் பண்ண மாட்டார்ன்ற உறுதி எனக்கு வேணும். நான் பின்வாங்கி போகாமல் நிற்கிறவனா இருக்கணும். நான் விசுவாசத்தில் என்ன பண்ணணும்? நிற்கணும். இது எனக்கு இல்லைன்னா நான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற பாதையில் இருந்தாலும், வாக்கு தத்தம் நிறைவேறக்கூடிய அந்த பாதையில் இருந்தாலும் எனக்கு அந்த பூத்து காய்த்து குலுங்குற அனுபவம் இன்னும் தாமதமாகும். நான் எவ்வளவாய் தாமதம் பண்ணுறேனோ, ட்ராக்குக்கு வந்துட்டேன், மாரத்தான் ரேஸுக்கு வந்துட்டேன், ரிலே ரேஸுக்கு ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடும்படி ட்ராக்குக்கு வந்துட்டேன். ஓடாமல் நின்றுக்கிட்டே இருந்தா, வந்துட்டேன் ஓடாமல் நின்றுக்கிட்டே இருந்தா, அவங்கெல்லாம் ஓடி முடிச்சு வீட்டுக்கு போனால் நானா முடியாது. வீட்டுக்கு போக என் பரலோகத்துக்குள் நான் பிரவேசிக்கணும் என்றால், என் தகப்பன் வீட்டுக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் என்றால், எனக்கு வைக்கப்பட்ட இலக்கை நான் ஓடி முடிக்க வேண்டும். நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த லெக்கு என்னை தேடி வராது. நான் போகிற வரைக்கும் அந்த அங்கேயே தான் இருக்கும்.
என்னோடு கூட ஓடினவர்கள் ஓடி முடிச்சுட்டு லக்கையை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்த ட்ராக்குக்கு என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த தரிசனத்துக்கு நேராக, அடுத்த வாக்குத்தத்துக்கு நேராக போயிடுவாங்க. ஆனால் நானோ வெனில் அதே வாக்குத்தத்தை தொங்கிக் கொண்டு அங்கேயே நிற்கிறேன். காரணம் என்ன? எனக்கு ஓட விருப்பம் இல்லை, எனக்கு ஆழத்துக்கு போக விருப்பம் இல்லை. நான் பின்வாங்கி போகிறவனா இருக்கிறேன். முன்னாடி போகிறத விட பின்னாடி போகிறது ஈஸியாக இருக்குன்னா நான் முன்னோக்கி போக சரித்திரமே எனக்கு என்ன பண்ணாது. முன்னோக்கி போகிறேன்னா பின்னோக்கியே நான் போய்கிட்டு இருக்கேன்னாக்க நான் என்னைக்கு தான் எனக்கான லெக்க நான் பெற்றுக்கொண்டு அடுத்த தரிசனத்துக்கு நேராக போகிறது? எப்போ என் வாழ்க்கையில் அடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்? முதல் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருக்கணும், அடுத்த வாக்குத்தத்தம் காத்திருக்கணும். இப்படி காத்திருந்து ஒவ்வொன்றா பெற்றுக்கொண்டு போகணுமே தவிர மொத்தத்தையும் அள்ளி பக்கத்தில் வச்சுக்கிட்டு நிறைவேறணும்னா நிறைவேறாது. ஒன்றை பெற்றுக்கொண்டு அடுத்ததை கேட்கணும். இதை பெற்றுக்கொள்ளாம இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, வேற ஈஸியா தான் பக்கமா போற மாதிரி கொடுங்களேன்னு சொல்லி இந்த பக்கம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், அது இதை விட மோசமா இருக்கும். அப்ப என் வாழ்க்கையில தேவன் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற அந்த தீவிரமாய் நிறைவேற்றக்கூடிய அந்த காலத்துக்குள்ள நான் என்ன பண்ணணும், என்னை ஆழமா வச்சுக்கணும். இதுல இருந்து ஒரு 3 காரியத்தை நான் வேகமா சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். சரிங்களா? அல்லேலூயா. பைபிளெல்லாம் புரட்ட வேண்டாம், வசனம் வாசிக்க வேணாம், வேகமாக சொல்கிறேன், வேகமாக முடிச்சு குறிக்க விருப்பம் இருந்தால் குறிச்சிக்கங்க. பைபிள்லாம் புரட்ட வேண்டாம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 7க்கு அப்புறமா இல்லை 10வது வசனத்துக்கு அப்புறமா அங்கே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கோம், மோசே வளர்ந்த பின்பு. மோசே வளர்ந்த பின்பு அங்கே மோசே செய்கிற காரியம் என்ன? எபிரேயர்களை மீட்க வேண்டும். எபிரேயர்களை 40 வருஷம் ஆழத்தில் இருந்தவன் வெளியில வந்து அவன் செய்யற விஷயம் என்ன? அவன் போய் நான் ஆழத்துல 40 வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன், இருந்துட்டேன், நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன், என் ஜனத்துக்கு நான் ஒரு பெரிய நிழலை போல என்ன பண்ண போறேன், மாற போறேன்னு வேகமா வந்தார். கடைசியில வேகமா ஓடிட்டார். முதல் காரியம், என் வாழ்க்கையில கர்த்தர் செயல்படணும்னா அவர் காலத்துக்கு நான் காத்திருக்கணும். ஆனால் ஆழத்திலேயே 40 வருஷம் இருந்தாலும் கர்த்தர் என்னைய செயல்படுத்துறதுக்கும் நான் செயல்படுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒரு வாரம் நான் ஃபாஸ்டிங் போட்டேன்றதுனால என்னால் எல்லாமே செய்ய முடியுமான்னு கேட்டால், ஒரு வருஷத்தில் நான் வேத வசனத்தை வாசித்து முடிச்சிட்டேன்றதுனால எனக்கு எல்லா வேத வசனமும் புரியும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ நான் ஆழத்தில் இருந்துட்டேன்றதுனால மோசையை போல் எனக்கு எல்லாம் தெரியும்னு வந்துட்டோன்னாக்க நான் அவமானப்பட்டு என்ன பண்ணிடுவேன், போயிடுவேன். அதனால் கர்த்தருடைய காலத்துக்கு ஏற்ற காலத்துக்கு காத்திருக்கணும். ஏற்ற காலம் இது நான் செயல்படுற காலம் கிடையாது. ஏற்ற காலத்துக்கு நான் காத்திருக்கணும். எனக்கு கிருபை இருக்கட்டும், எனக்கு வரங்கள் இருக்கட்டும், எனக்கு திறமைகள் இருக்கட்டும், எனக்கு தாளந்துகள் இருக்கட்டும், ஏற்ற காலத்துக்கு நான் காத்திருக்கணும். ஏற்ற காலத்துக்கு காத்திருக்கணும். அப்போ மோசே வேகமாக போனார், அவமானப்பட்டார். நான் அவமானப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நான் காலத்துக்கு காத்திருக்கிறவனாக இருக்கணும். ஏற்ற காலத்திற்கு கர்த்தர் தீவிரமாக நடப்பிப்பதற்கு, ஏன்னா கர்த்தர் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறதற்கும் நான் நடப்பிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மோசே நடப்பிக்க நினைச்சாரு, ஒரே நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு. நான் என் வாழ்க்கையில் சில காரியத்தை நடப்பிக்க வைக்க நான் போராடினால் அது முடிஞ்சிடும். ஒரு நொடி பொழுதுல முடிஞ்சிடும். நான் செயல்படுத்துவதற்கும் கர்த்தர் செயல்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மோசே செயல்படுத்தினார், 2 பேரும் இப்படி கொண்டாரு, அது பெரிய விஷயம் இல்லை. ஆனா 40 வருஷம் ஓடினார். 40 வருஷம் கழிச்சு கர்த்தர் மறுபடியும் கொண்டு வந்தாரு. ஆனா அங்க கர்த்தர் வச்சு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அன்னைக்கு 2 பேரை மட்டும்தான் மோசையை கொன்னாரு. ஆனா கர்த்தர் மோசையை கொண்டு வரும் அந்த காலத்தில், கர்த்தர் மோசையை கொண்டு வருகிற காலத்தில் மோசையை கொண்டு செஞ்ச காரியங்கள் பயங்கரம். நானாக செயல்படுவதற்கும் கர்த்தர் என்னை செயல்படுத்துவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அதனால் நான் முந்தி போய் எனக்கு தெரியும்னு சொல்றதை விட கர்த்தர் என்னை அந்த இடத்துக்கு கொண்டு போற வரைக்கும் நான் காத்திருக்க கற்றுக்கொள்ளணும். இது முதல் காரியம். முந்தி போன என்ன ஆகும்? அவமானம் வரும். ரைட்டா? 2வது காரியத்துக்கு நேரா போலாம். நெகேமியாவின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு புலம்பல பாடுவார். நெகேமியா உட்காந்து ஒப்பாரி வைப்பார், நமக்கு தெரியும். எஸ்ரா
அந்த பாபிலோன் ராஜ்யத்தை கோரேஸ் ராஜா தோற்கடித்து, கோரேசினுடையதான 537வது வருஷமா 537வது வருஷத்துல கோரேஸ் அந்த ஸ்தோத்திரம் நிபந்தனைகளெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு எஸ்ராவை கொண்டு ஆலயம் கட்டுவதற்கு போக சொல்வார். கிமு 537ல். அதுக்கப்புறமா 537ல இருந்து ஆலயத்தை கட்டி முடிச்சிருவாங்க. ஆனா நெகேமியா அலங்கத்தை கட்ட போறதுக்கு ஸ்தோத்திரம் 445, ஆமா 445ல் அவர் என்ன பண்ணுவாரு, அது அலங்கத்துக்கு என்ன பண்ண மறுபடியும் அலங்கம் கட்டுறதுக்காண்டி போவாரு. இப்ப ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் எவ்வளவு வருஷம் வித்தியாசம் இருக்குன்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா 545ல் நெகேமியா புறப்படுறாரு. அப்ப 537க்கும் 445க்கும் இடையில சுமார் 92 வருஷம் கேப்பு இருக்கு. 92 வருஷம் கேப்பு இருக்கு. தேவன் என்னை எதுக்காக அனுமதிச்சிருக்கிறாரோ அதை என்ன பண்ணணும், செய்யணும். எஸ்ராவை கொண்டு கர்த்தர் ஆலயத்தை கட்ட வச்சாருன்னா அலங்கத்தை கட்டலாமா இல்லையா? கட்டலாமா இல்லையா? கட்டல. எனக்கு கொடுத்த காரியத்துல நான் தீவிரமாய் முழுமையாய் செய்து முடிக்க வேண்டியவனா இருக்கணும். எனக்கு கொடுத்த வாழ்க்கைய நான் முழுமையாய் வாழ்ந்து முடிக்கிறவனா இருக்கணும். எஸ்ராவை கொண்டு கோரேசின் நாட்களை எழுப்பினது உண்மை. அங்க போனாரு, ஆலயத்தை கட்டினாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்குன்னு சொல்லி ஆபக கொண்டு தீர்க்கதரிசனம் பேசுறதெல்லாம் சரிதான். ஆனா ஏன் 92 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நெகேமியா அங்க வரணும்? 445ல நெகேமியா ஏன் அழுகணும்? நான் செய்த காரியம் சரியாக செய்யலன்னா என் சந்ததி உட்கார்ந்து என்ன பண்ணும், அழுகும். அப்ப எனக்கு கொடுத்த காலத்தை நான் சரியாய் வாழ்ந்து முடிக்க வேண்டும். இல்லை என்றால் 92 வருஷத்துக்கு அப்புறமா என் சந்ததியிலிருந்து ஒருத்தர் என்ன பண்ணுவான், அழுது கொண்டே மறுபடியும் வருவான். ஆலயம் நல்லா இருக்கு, ஆனா அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கு. பாதுகாப்பு இல்லாம ஆலயம் கட்டி என்ன பிரயோஜனம்? பாதுகாப்பு இல்லாம வீட்டை கட்டி என்ன பிரயோஜனம்? வீட்டு கட்டினா வீட்டுக்கு ஒரு கதவு, அதுக்கு ஒரு பூட்டு இருக்கணும். அரண்மனை மாதிரி வீட்டை கட்டி திறந்து போட்டு என்ன பிரயோஜனம்? என் ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் கட்டுக்கோப்போடு வைத்துக் கொள்ளணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் ஆவியில நிரம்புறதோ, அபிஷேகத்துல வளருவதோ, வரங்களை நிரம்புறதோ விஷயம் கிடையாது. என்னை சுற்றி நான் பாதுகாப்போடு இருக்கிறேனாங்கிறது முக்கியம். ஆலயத்தை கட்டிட்டப்ப அலங்கத்தை எவன் கட்டுவான்? அலங்கத்தை கட்ட பார்த்து ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். நான் ஜாக்கிரதை உடையவனாக என்ன பண்ணணும், என் காலத்துல நான் வாழணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை நான் சரியா வாழணும். ஆலயத்தை ஒழுங்கா கட்டணும், அதை சுற்றி கரெக்டா காம்பவுண்ட் வாழ போடணும். காவல் கோபுரம் இல்லாமல் ஆலயம் கட்டி ஒரு பிரயோஜனம் இல்ல, ஜெபம் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல. காவல் இருக்கணும், என் வீட்டுக்கு ஒரு காவல் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, அநேக முந்தின பரிசுத்தவான்கள் சொல்லுவாங்க, எனக்கு 2 தூதர்களை கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு, எனக்கு காவலாக வைத்திருக்கிறாரு. அந்த 2 தூதர்னாக்க எனக்கு 2 தூதர்னா என் மனைவிக்கு 2 தூதர். இப்ப எங்க வீட்டுல எத்தனை பேர் இருப்பாங்க? பிளஸ் எங்க அம்மா 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப என் வீட்டுக்கு தூதர் எத்தனை பேரு? 8 பேர். ஒரு முறை அகஸ்டின் ஜெபகுமார் ஐயா ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, ஞாபகம் வரனால சொல்றேன். அவங்க தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல அவங்களுக்கு ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு வாழைத்தார் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஒரு பெரிய ஒரு வாழைத்தார், அதில் ஒவ்வொரு பழமெல்லாம் நேந்திரம் பழம் மாதிரி நல்லா செவ்வாழை பழம், பெரிய பெரிய பழம் இருக்கும் போல இருக்கு. அவங்களுடைய பின்பக்கம் தோப்புல அந்த மாதிரி வளர்த்து அது நல்ல தார் விட்டு அப்படி நிறைய வச்சிருக்கிறாங்க. இவங்க ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே யாரோ எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் வந்து சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, எனக்கு நியமிக்கப்பட்ட தூதன் எங்க போனான்? எனக்கு நியமிக்கப்பட்ட தூதன் எங்க போன? என் வீட்டில் இருக்கிறதெல்லாம் காணா போகுது, என் வீட்டுக்கு அவர் சொன்ன வார்த்தை அது. காரணம், அந்த 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 சம்பவத்துக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள்லையோ ஒரு சில வாரத்திலேயோ அதற்கு ஈடான காரியத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அப்ப நான் ஒவ்வொரு முறையும் என் பாதுகாப்பை பலப்படுத்தணும். ஆலயத்தை கட்டுறது முக்கியம் இல்லம்மா, ஆலயத்துக்குள்ள ஓனா வராம பார்த்துக்கணும். மந்தையை மேய்க்கிறது விஷயம் இல்லை, மந்தைக்குள்ள ஓனா வராம பார்த்துக்கணும். மந்தையில 1000 குட்டி போட்டுக்கலாம், ஒரு ஓனா போதும். ஒரு ஓனா குட்டி உள்ள போனா போதும், 1000 ஆட்டுக்குட்டியும் அது காலி பண்ணிடும்.
அப்போ என் மந்தைக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள, என் சபைக்குள்ள நான் எதையும் என்ன பண்ணிடக்கூடாது, உள்ள விற்றாதபடிக்கு, சில ஓநாய்களை உள்ள விடாதபடிக்கு என் காவலை நான் நிற்க வேண்டும். ஆலயத்தை கட்டினா 92 வருஷம் கழிச்சு ஒருத்தர் அலங்கத்தை கட்ட வரான். 12 வாசல் வச்சு 52 நாள் ஒருத்தர் அலங்கம் கட்ட முடியும்னா 92 வருஷமா என்னத்தை பண்ணிட்டு இருந்தார் அவரு? கட்டி உடஞ்சிருக்கலாம், உடஞ்சதை ஏன் சரிப்படுத்தல? கட்டியிருக்கலாம், கட்டினது உடஞ்சிருக்கலாம், உடஞ்சதை ஏன் சரிப்படுத்தல? இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில உடஞ்சிருக்கு, சரிப்படுத்தாம இருக்கிறோம். சரிப்படுத்தாம இருக்கிற வரைக்கும் என்னால பிரகாசிக்க முடியாது. இது இரண்டாவது காரியம், காவலை பலப்படுத்த வேண்டும். மூன்றாவது சொல்லி முடிச்சிடுறேன். எஸ்தரின் புஸ்தகத்துல எஸ்தரை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எஸ்தரை மொர்தெகாய் ஒரு வார்த்தை சொல்லுவார், இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு வேறு இடத்துல இருந்து ஒரு 4ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆமா 4ஆம் அதிகாரத்துல 14வது வசனம், 4ஆம் அதிகாரம் குறிச்சு வச்சுக்கோங்க. அங்கு மொர்தெகாய் சொல்லுவாரு, இந்த காலத்தில் நீ. அதுக்கப்புறம் எஸ்தர் எத்தனை நாள் ஜெபம் பண்ணாங்கன்னு போட்டிருக்கு. இந்த வருஷம் முடிய நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இந்த 3 நாளையும் சபை மௌனமா இருந்தா வருகிற வருஷத்துல ரட்சிப்பு எனக்கு இல்லை, வேற யாருக்கும். அல்லேலூயா. 7 நாள் சுத்திரிப்பு கூட்டம் வச்சோம், கலந்து கொள்ள முடியலையா? பரவாயில்ல. மாசந்தோறும் சுத்திரிப்பு கூட்டம் வைக்கிறோம், கலந்துக்க முடியலையா? பரவாயில்ல. கேட்டா எனக்கு செங்கோல் என்ன பண்ணல, நீட்டப்படலை. சரி, கடந்துட்டு போட்டோம். இன்னும் 3 நாள் மீதி இருக்கு. இந்த 3 நாளும் எனக்கு வேலை இருக்கு, வெட்டி இருக்கு, கருமாதி இருக்கு, காது குத்து இருக்குன்னா அப்புறம் எனக்கு வர வருஷம் பெருசா குத்துவாரு. அல்லேலூயா. புரிஞ்சுதோ? இந்த காலத்திலும் மௌனமா இருந்தா ரட்சிப்பு வரும். நீயும் உன் தகப்பன் வீடோ, நான் சொல்லக்கூடாது, அதனால தான் வாதிக்க சொன்னேன். நீயும் உன் தகப்பன் வீடோ. மௌனமா இருக்கிற அத்தனை பேருக்கும் எப்படிப்பட்ட முடிவை வச்சிருக்கிறாரு? மண்ணுக்குள்ள போற முடிவு இல்ல, அந்த முடிவை நான் சொல்ல மாட்டேன். சில இழப்பின் பாதையில் என்ன பண்ற மாதிரி ஆயிரும். இந்த காலத்துல மௌனமா இல்லாதபடிக்கு இருக்கிற 3 நாளாவது எஸ்தரை போல உபவாசிக்க முடிஞ்ச உபவாசிங்க, ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படியுங்க, தேவ சமூகத்தில் அதிகமா காத்துருங்க. எவ்வளவா ஒடுக்குறீங்களோ, எவ்வளவா ஆழத்துக்கு போறீங்களோ, அவ்வளவா கர்த்தர் என்ன பண்ணுவார், வளர வைப்பார். அல்லேலூயா. அந்த 3 நாள் எஸ்தர் அதிக ஆழத்துக்கு போனாங்க, அதிக ஆழத்துக்கு போனாங்க. நானும் என் தாதி மாறும் என்றால் நாங்கள் 3 நாள் உபவாசிக்கிறோம், அப்புறமா நாங்கள் சமூகத்துக்கு போறோம். 3 நாள் உபவாசிச்சாங்க. 1ஆம் தேதி நியூ இயருக்குள்ள போனாங்க, செங்கோல் நீட்டப்பட்டுச்சு. அவருக்கான நன்மைகள் அனைத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டாங்க. இந்த வருஷம் கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டிய அனைத்து வார்த்தைகளையும் நான் முழுதாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கான செங்கோல் நீட்டப்படணும். அந்த காலத்துக்கு நான் 3 நாள் காத்திருக்கணும். செங்கோல் நீட்டப்பட வேண்டிய அந்த காலத்துக்கு நான் 3 நாள் என்ன பண்ணணும், காத்திருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல கர்த்தர் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் செயல்படுத்துவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணினார்னா அவர் பண்ணுவார். ஆனா அந்த வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ள நான் இருக்கணும், அதுதான் முக்கியம். அந்த ட்ராக்ல நான் இருக்கணும், அந்த கிரவுண்ட்ல நான் இருக்கணும். நேரு ஸ்டேடியத்துல ப்ரோக்ராம் வச்சுட்டு நான் சோத்திரம் இந்திரா காந்தி ஸ்டேடியத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? என்னுடைய ஓட்டம் நேரு ஸ்டேடியம். நான் எங்கே போகக்கூடாது, இந்திரா காந்தி ஸ்டேடியத்துக்கு, என் ஸ்டேடியத்துக்கு நான் ஓடணும், என் இடத்துக்கு நான் போகணும், என் விஷனுக்குள்ளே நான் வரணும், என் வாக்குத்தத்துக்குள்ளே நான் வரணும்னா நான் அந்த இடத்துக்கு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சமூகத்தோட ஜெபிக்கலாமா, எழுமி நிற்கலாமா? எழுமி நின்ற தேவ சமூகத்தில் அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் நாட்களை நான் கடத்தியிருக்கலாம், நான் காலத்தை நான் கடத்தியிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் என் காலங்களை உமது கரத்தில் நான் வைக்கிறேன்ப்பா, என் காலங்களை உமது கரத்தில் வைக்கிறேன்ப்பா. கடந்து போன என் வாழ்க்கையில் மீண்டுமாய் சில முடிவுகளை, சில துவக்கங்களை தேவன் கொண்டு வருவீராக. தேவ சமூகத்தில் அழைத்த தேவன் நீர் உண்மை உள்ளவர் அல்லவா, அழைத்தவர் நடத்துகிற தேவன் அல்லவா, படைத்தவர் காப்பாற்றுகிறவர் அல்லவா. எமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் வாழ்க்கையில் சோதனைகள் வந்தாலும், மழை போன்ற தடைகள் வந்தாலும், ஆண்டவரே என்னை யார் வெறுத்தாலும், நான் ஆவியானவரே நான் தொடர்ந்து ஆழத்தை நோக்கி போக,
அழைத்தவர் நடத்துவார் என்று அந்த ஸ்தோத்திர நம்பிக்கையோடு என் காலத்தை நான் மீண்டும் மாற்றிக்கொள்ள நான் விரும்புகிறேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் காலத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இனி என் காலங்களும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். யோசேப்பை போல இனி என் காலம் இயேசுவுக்குரியது, இனி என் காலம் என் தகப்பன் வீட்டுக்கு உரியது அல்ல, இனி என் காலம் இயேசுவுக்குரியது என்று சொன்னது போல, தாவீது இனி என் காலங்கள் ஆடு மேய்ப்பதற்குரியது அல்ல, இனி என் காலங்கள் தேசத்துக்குரியது என்று ஒப்பு கொடுத்தது போல, எஸ்தர் இனி நான் பாதுகாப்பாக இருப்பது இந்த காலத்துக்காக அல்ல, இனி என் காலம் எப்படிப்பட்ட காலமாக இருக்கும், பொற்செங்கோலை நீட்ட வைக்கிற காலமாக இருக்கும்னு அந்த காலத்துக்கு தன்னை அப்டேட் பண்ணது போல, நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற காலத்துக்கு நான் அப்டேட் ஆகணும்னா நான் என் காலத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் காலத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என் காலத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என் காலங்கள் மாறி 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 இருக்கலாம், ஆனால் நான் மீண்டும் ஒரு விசையாக என் காலத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் காலத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் காலத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நன்றி ஆவியானவரே, அழைத்தவர் நீங்கள் உண்மை உள்ளவர் அல்லவா, அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா. இது வரைக்கும் நான் வேற பாதையில் ஓடி இருந்தாலும் என்னை மறுபடியும் அந்த ட்ராக்குக்கு நான் வரேன்ப்பா. நான் வேற ட்ராக்ல ஓடி இருக்கலாம், ஆசைக்கு ஓடி இருக்கலாம், இச்சைக்கு இணங்கியிருக்கலாம், ஆண்டவரே உலகத்தின் சிற்றின்பங்களுக்கு இணங்கியிருக்கலாம், உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு இணங்கியிருக்கலாம். ஆண்டவரே மீண்டுமாய் அதே ட்ராக்குக்கு நான் வரேன், என்னுடைய பழைய ஓட்டத்துக்கு நான் வரேன், நான் ஓடுவதற்காக வரேன். என் காலங்களை தேவன் மீண்டும் ஒரு விசையாக மாற்றுவீராக. ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், எங்களை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் காலங்கள் மாறி இருக்கலாம்ப்பா, நான் வேற பாதைக்கு போயிருக்கலாம், நான் வேற பாதையில் ஓடி இருக்கலாம், நான் வளராத பாதையில் போயிருக்கலாம், நான் வளராத ஆழத்துக்கு நான் போயிருக்கலாம். ஆனால் மீண்டும் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என் காலங்களை மீண்டும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மாறாதவர் அல்லவா, கர்த்தர் மறவாதவர் அல்லவா. என்னை மீண்டும் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நடத்துங்கன்னு சொல்லி